கடந்த சில வாரங்களாக நம்ம ஆசரிப்பு கூடாரத்தை தியானித்துக் கொண்டு வருகிறோம். कई सारे हफ्तों में हम मिलाप वाले तंबू के बारे में अध्ययन करते आ रहे हैं. சோ இந்த நாளில் கூட அந்த ஆசரிப்பு கூடாரத்தின் ஒரு காரியத்தை தியானிக்க போகிறோம். तो आज मिलाप वाले तंबू के बारे में कार्य के बारे में अध्ययन करने वाले हैं. நாம் கடந்த வாரத்தில் ஏபோத் என்கிற பிரதான ஆசாரியின் உடையின் ஒரு பகுதியை நாம் பார்த்தோம். हम एबोत नामक प्रधान याजक की वस्त्र का एक भाग के बारे में हम लोग ने अध्ययन किए. சோ நாம் பார்த்தோம் அந்த உடையில் இருக்கிற அந்த பொன் கர்த்தருடைய மகிமை என்று சொல்லி நாம் பார்த்தோம். तो वस्त्र में होने वाली जो सोना है परमेश्वर की महिमा को प्रकट करती है. அதில் இருக்கிற இளநூல் அது கர்த்தருடைய தேவ சத்தத்தை நாம் பார்த்தோம். उसमें रहने वाली जो नीले रंग की जो नीले रंग की धागा है परमेश्वर की சத்தம், परमेश्वर आवाज को प्रकट करती है. ஹல்லேலூயா हालेलुया. சோ அதே போல இரத்தாம்பரம் தேவனுடைய அதிகாரத்தையும், तो இரத்தாம்பரம் பர்பிள் बैंजनी परमेश्वर के अधिकार को, சிவப்பு கலர் தேவனுடைய அன்பையும், जो लाल रंग परमेश्वर के प्रेम को, வெண்மை தேவனுடைய பரிசுத்தத்தையும், जो सफेद जो परमेश्वर की पवित्रता को, இதை குறித்து நாம் தியானித்தோம். इसके बारे में अध्ययन किए. கடைசியில் நாம் மகிமையை எப்படி வெளிப்படுத்த வேண்டும், அழகை எப்படி வெளிப்படுத்த வேண்டும் என்று நாம் தியானித்தோம். तो आखिर महिमा को और सुंदरता को कैसे प्रकट करना करके अध्ययन किए. அழகு என்பது நமக்குள்ளாக இருக்கிற கனிகளையும், तो जो सुंदरता है हमारे अंदर रहने वाली फल, மகிமை என்பது தேவனையும் வெளிப்படுத்துகிற அனுபவம் என்று நாம் தியானித்தோம். तो महिमा परमेश्वर को प्रकट करने वाले प्रेम के बारे में देखे. ஹல்லேலூயா. हालेलुया. சோ கடந்த வாரத்துல முடிச்சிட்டு கீழே போனோனே பாஸ்டரையா பார்க்கும் பொழுது, तो खत्म करते जाते पास्टर जी को मैं देखा, அவர்கள் அந்த ப்ளூ கலருக்கு மீன்ஸ் நீலம் கலருக்கு ஒரு அர்த்தம் சொன்னார்கள். तो नीले रंग के जो है उसके लिए धागे के लिए एक अर्थ बताए. அது எனக்கு ரொம்ப பிரயோஜனமாய் இருந்தது. वो मुझे बहुत उपयोगी रहा. ஹல்லேலூயா. हालेलुया. ஹல்லேலூயா. हालेलुया. என் அனுபவத்தில் சிறந்தவர்களுடைய ஆலோசனை கேட்பது நல்லது. तो अनुभव में जो अच्छे हैं उनके सम्मति सुनना बहुत अच्छा है. ஹல்லேலூயா. हालेलुया. சோ நான் வானத்திலிருந்து வருகிற தேவ சத்தம் என்று நாம் தியானித்தோம். तो ऊपर से आकाश स्वर्ग से आने वाली परमेश्वर आवाज करके अध्ययन ஆனால் किए. அவர்கள் ரெண்டு वचனத்தை குறிப்பிட்டார்கள். तो वो दो वचन को उन लोगों ने बताए. சோ சங்கீத 36ஆம் அதிகாரத்தின் 5ஆம் வசனத்தையும், बन संहिता 36वां अध्याय उसका 5वां वचन में தேவனுடைய கிருபை வானங்களில் விளங்குகிறது என்று சொன்னார். तो परमेश्वर के करुणा स्वर्ग में है करके कहा. ஹல்லேலூயா. हालेलुया. அப்ப அந்த வானம் தேவனுடைய கிருபையை அடையாளமாய் இருக்கிறது. तो स्वर्ग जो है परमेश्वर की करुणा के जो चिन्ह है. எஸ், தேவனுடைய மனுஷன் ஊழியக்காரர்கள் தேவனுடைய கிருபை இல்லனா ஊழியம் பார்க்கவே முடியாது. तो मनुष्य या सेवक है अनुग्रह नहीं है तो सेवा नहीं कर सकते. தேவனுடைய கிருபையை நாம் எப்பொழுதுமே சுமந்து கொண்டு வர तो வேண்டும். परमेश्वर के अनुग्रह को हम उठा के ले आना चाहिए. அதே போல சங்கீதம் 103ஆம் அதிகாரத்தின் 11ஆம் வசனத்தை நாம் தியானிக்கும் பொழுது, बन संहिता 103 उसका 11 वचन का अध्ययन करते समय பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ, जो पृथ्वी के लिए आकाश कितने ऊपर है, அவருக்கு பயப்படுகிறவர் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதா उनके இருக்கிறது. डरे भी ऊपर उनका करुणा वैसी ही है. ஹல்லேலூயா. हालेलुया. அப்போ தேவனுடைய கிருபையும் ஒரு ஊழியன் அல்லது ஒரு ஆசாரியன் எப்பொழுதுமே தன்னுடைய ஒரு வஸ்திரமாய் தரித்திருக்க வேண்டும். देखो परमेश्वर की जो करुणा है, दया उसका एक याजक वस्त्र के रूप में पहन लेना அந்த चाहिए. கிருபையை எப்பொழுதும் சார்ந்து நிற்க வேண்டும். वो जो करुणा के साथ सभी सहायता करना So, चाहिए. இப்படி ஏபோத் என்கிற அந்த வஸ்திரத்தின் நூல்களிற்குள் இருந்த ஆவிக்குரிய சில காரியங்களை நாம் தியானித்தோம். तो एबोद वस्त्र के जागे के अंदर था जो आत्मिक जो चीजें थे उसमें अध्ययन किए. சோ இன்றைக்கு அதை தொடர்ச்சியாக அதே யாத்ராம் 28ஆம் அதிகாரத்தின் तो उसमें लगातार हम देखेंगे विस्तार में निर्गमन 28वां अध्याय. அங்க நாம் கடைசியாக நாம் 6ஆம் வசனத்தை தியானித்து முடித்திருந்தோம். तो 6वां वचन को अध्ययन करके खत्म किए थे. சோ இன்றைக்கு அந்த 7ஆம் வசனத்தை நாம் தியானிக்கும் பொழுது, तो आज जो 7वां वचन को ध्यान करते समय அந்த ஸ்தோத்திரிக்கிறோம் யாத்ராம் 28ஆம் அதிகாரத்தின் 7ஆம் வசனம், निर्गमन 28 उसका 7वां वचन, அது ஒன்றாக இணைக்கப்படும் பொருட்டு तो एक साथ जुड़े जाने पर இரண்டு தோள் துண்டுகளின் மேலும் उसके दोनों कंधों के सिरे पर இரண்டு முனைகளும் சேர்க்கப்பட வேண்டும். आपस में मिले रहना चाहिए. சோ இந்த உடையை நீங்க கடந்த வாரத்துல நம்ம போட்டோல ஒன்னு பார்த்தோம். तो फोटो में एक चीज हम लोग ने देखा. அந்த உடை எப்படி இருக்கும் என்றால், वो जो वस्त्र कैसी रहती है, இரண்டு துண்டுகளாகத்தான் முதலாவது தயாரிக்கிறார்கள். दो टुकड़े में उसको तैयार करते हैं. முன்புறம் ஒரு துண்டு, பின்புறமாக ஒரு துண்டு இருக்கிறது. तो पीछे आगे एक भाग रहती है, पीछे एक भाग रहती है. ஆனால் இந்த ரெண்டு துண்டுகளையும் என்ன செய்ய வேண்டும் என்றால், இந்த தோள் பகுதியில அதை இணைக்க வேண்டும். तो अपने कंधों में उसको मिलाना चाहिए. அததான் அந்த வசனம் சொல்லுகிறது. वही वचन कहती है அந்த தோள் துண்டுகளினால அதை இணைக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. कंधों के सिरे से उसको जुड़ाया जाना करके कहा है. அப்போ இந்த ஏபோத் என்கிற இந்த வஸ்திரத்தை एबोद नामक ये वस्त्र को மற்ற வஸ்திரங்கள் இணைக்கப்படுவது போல இது இணைக்கப்படுவதில்லை. बाकी वस्त्र जैसे मिलाया जाता है वैसा ये मिलाया नहीं जाता है. மற்ற வஸ்திரங்களை பார்க்கும் பொழுது तो दूसरे वस्त्र को देखते समय சைடுல ஒரு ஸ்டிச்சிங் போகும், जो बाजू में एक साइड में एक स्टिचिंग जाती है, மேல ஒரு सिलाई, ஸ்டிச்சிங் இருக்கும், ऊपर एक सिलाई रहती है, கீழ ஒரு ஸ்டிச்சிங் नीचे இருக்கும். एक सिलाई रहती है. பல இடங்களில் அது இணைக்கப்படுகிறது. तो बहुत सारे जगह पर उसको सिलाई ஆனால் किया जाता है. ஏபோத் என்கிற இந்த
ஆசாரியனுடைய உடையில் लेकिन एबोद नामक याजक का ये वस्त्र அது இணைக்கப்படுகிற ஒரே இடம் இந்த தோல் பகுதியாய் தான் वो இருக்கிறது. जो सिलाया जाने वाला एक ही भाग है वो कंधों के भाग है இந்த உடையின் மேல் பகுதியில் தான் அது இணைக்கப்படுகிறது. जो वस्त्र के जो ऊपरी भाग है उसमें सिलाया जाता வேற है எந்த இடத்திலும் அது இணைக்கப்படக்கூடாது. किसी भी जगह पर सिलाया नहीं जाना அப்ப है இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஆவிக்குரிய காரியம் என்ன? इससे हम आत्मिक तौर में क्या सीखने वाले ஒரு हैं ஆசாரியன் எப்பொழுதுமே மேலான அனுபவத்தில் இணைக்கப்பட்டு இருக்க तो வேண்டும். याजक कभी भी ऊपरी अनुभवों में मिला रहना चाहिए ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப தேவ ஊழியத்தை செய்கிறவர்களாய் இருக்கட்டும், ஆசாரியர்கள் என்று அழைக்கப்பட்ட நாமளாய் இருக்கட்டும், जो परमेश्वर की सेवा करने वाले होने तो याजक के बुलावे पे हम आए होंगे हम எப்பொழுதுமே हर समय மேலான அனுபவத்தில் இணைக்கப்பட்டு இருக்க வேண்டும். ऊंचे अनुभव में मिलाया जाना है நாம் தேவனுடைய மகிமையை பார்த்திருக்கலாம், हम परमेश्वर महिमा को देखे होंगे தேவனுடைய சத்தத்தை கேட்டிருக்கலாம், परमेश्वर आवाज को सुने होंगे தேவனுடைய கிருபையை தரித்திருக்கலாம், परमेश्वर अनुग्रह को पहन लिए होंगे தேவனுடைய சுத்திகரிப்பு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கலாம், परमेश्वर शुद्धिकरण जीवन में हो सकती है அவருடைய அன்பு நம்மிடத்தில் இருக்கலாம். परमेश्वर प्रेम हमारे पास हो இவை सकती है எல்லாரும் இருந்தாலும் கூட ये सब होते हुए भी நாம் எங்கு இணைக்கப்பட வேண்டும் என்றால் हम किधर मिलाया जाना அந்த है மேலான அனுபவத்தில் இணைக்கப்பட वो வேண்டும். ऊपरी अनुभव में उच्च अनुभव में मिलाया जाना है இந்த வஸ்திரத்தை தயாரிச்சிட்டாங்க, तो वस्त्र को बना लिए ரெண்டு துண்டா இருக்கிறது. दो टुकड़े में है இது இணைக்கப்படாத வரைக்கும் ये न मिलाए जाने तक இந்த வஸ்திரம் பிரயோஜனமற்றதா ये இருக்கும். जो वस्त्र ये अउपयोगी है இந்த வஸ்திரத்தை யாரும் பயன்படுத்த முடியாது. ये वस्त्र कोई पहन नहीं सकते அப்படித்தான் இன்றைக்கு ஆசாரியர்கள் என்று அழைக்கப்படுகிற நாம் ஒவ்வொருவருமே तो याजक का तौर में बुलाया गया हम हर एक தேவ கிருபையில் இருந்தாலும், परमेश्वर अनुग्रह में होते हुए भी தேவனுடைய அன்பில் இருந்தாலும், परमेश्वर प्रेम में होते தேவ हुए भी பரிசுத்தத்தை தரித்திருந்தாலும், परमेश्वर पवित्रता को पहन लिए होंगे மேலான அனுபவத்தில் இணைக்கப்படுகிற வரைக்கும் நாம் பிரயோஜனமற்றவர்களே. तो ऊपरी अनुभव में न मिलाए जाते तब तक हम अउपयोगी அப்ப அந்த है மேலான அனுபவம் யாருக்குடையது? तो ऊपरी अनुभव किसका है உன்னதத்திலிருந்து வருகிறவர் மேலானவர். उन्नति से आने वाली जो है वो ऊपर ऊंचा अनुभव है யோவான் 3 அதிகாரத்தின் 31 வசனம் அப்படிதான் சொல்லுகிறது. யோவாन का तीसरा अध्याय 31 वचन इसी कहती है உன்னதத்திலிருந்து வருகிறவர் மேலானவர் என்று சொல்லப்பட்டு तो இருக்கிறது. उन्नति से आने वाले जो ऊंचे हैं करके कहा है பரலோகத்திலிருந்து வருகிறவர் எல்லாரிலும் மேலானவர். स्वर्ग से आने वाले सर्व से सर्वोत्तम है அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப அந்த மேலான அனுபவம் என்பது என்ன அப்படின்னா तो ऊपरी अनुभव बोला तो क्या है அந்த பரலோக அனுபவம், वो स्वर्ग का अनुभव அந்த உன்னத அனுபவம். वो सर्वोत्तम का अनुभव அதான் நீங்க கொலோசியர் 3 அதிகாரத்தின் 1 2 வசனத்தை பார்க்கும் பொழுது से तीसरा अध्याय एक और दूसरे में देखते समय நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால் आप मसीह के अंदर जिलाए जाएंगे तो கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் मसीह का दाहिने हाथ में बैठे हुए இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். तो जगह की ऊपरी जो उत्तम चीजों को ढूंढिए பூமிக்குரியவைகளை, பூமியில் உள்ளவைகளை அல்ல, पृथ्वी के नहीं மேலானவைகளே நாடுங்கள். स्वर्गीय वस्तुओं को ध्यान அப்ப लगाओ பூமிக்குரியது அல்ல, जो पृथ्वी के नहीं நாம் எதை நாட வேண்டும்? हम किसको हम चाहना चाहिए மேலானவைகளை நாட வேண்டும். तो ऊपर के अनुभव को हम जाना அப்போ நாம் चाहिए எப்பொழுதுமே हम हर ஒரு समय ஊழியம் செய்யும் பொழுது एक सेवा करते समय அந்த ஊழியம் எப்பொழுதுமே மேலானதை கொண்டு நாம் செய்ய तो வேண்டும். ऊपर का जो वस्तु स्वर्ग के चीजों को रख के करना चाहिए அந்த ஆசாரியர், அந்த ஊழியர்கள் எப்பொழுதுமே அந்த மேலான அனுபவத்திற்காகவே அதை செய்ய வேண்டும். तो याजक होने से सेवक होने तो वो ऊपर का स्वर्ग का अनुभव के लिए करना चाहिए ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மத்தேயு 10 அதிகாரத்தின் 9 10 வசனத்தை வாசிக்கும் பொழுது 10वां अध्याय 1 और 9 और 10 में देखते समय அங்கு இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களை ஊழியத்திற்கு அனுப்பும் பொழுது यीशु मसीह अपने चेले को सेवा में भेजते ஒரு समय காரியத்தை தெளிவாக சொன்னார். एक कार्य को साफ रीति से நீங்க बताया பிசாசை துரத்துறதெல்லாம் ரைட் தான், आप दुष्ट आत्मा भगाते हो सही है நீங்க நோயாளிகளை சுமகாக்குறது ரைட் தான், आप पीढ़ियों को चंगा करते हो सही है சுவிசேஷம் அறிவிக்கிறது சரிதான். सुसमाचार बताते हो वो भी सही ஆனால் है வலிக்காக நீங்க பையையாவது 2 அங்கியால கொண்டு போக கூடாது. लेकिन आपके रास्ते के लिए 2 कपड़े या भोजन को नहीं ले जाना அதுக்கு है முந்தின வசனம் 9ல பார்க்கும்போது உங்கள் கச்சைகளில் பொன்னையாவது வெள்ளியாவது செம்பையாவது, आप सोना या रूपा और तांबा அதை रखने की जरूरत नहीं है வலிக்காக பையையாவது, तो रास्ते के लिए एक झोली 2 அங்கிகளையாவது, 2 कुर्तो பாதரட்சைகளையாவது, 2 जूते தடியையாவது जो लाठी हो தேடி வைக்க வேண்டாம். उसको ढूंढ कर नहीं रखना चाहिए வேலையால் தன் ஆகாரத்துக்கு பாத்திரனாய் இருக்கிறான். जो काम करता मजदूर है उसका खाने के लिए योग्य है இங்க ஒரு வார்த்தை சொல்லப்பட்டு இருக்கிறது, यहाँ पे वचन कहा गया है நீங்க தேடி வைக்க வேண்டாம். आप ढूंढ कर नहीं रखना चाहिए அப்பனா அதை தேடி இந்த ஊழியத்தை செய்ய வேண்டாம். तो उसको ढूंढ कर ये सेवा करने की जरूरत नहीं எதை है தேடி? किसको ढूंढ कर பணம், पैसा அங்க பொன், उसे सोना வெள்ளி, जो चांदी தடி, तो लाठी அங்கி, कपड़े இந்த பூமிக்குரிய இந்த காரியங்களை தேடி ये पृथ्वी के ये कार्य को ढूंढ कर நீங்கள் உங்கள் ஊழியத்தை செய்யக்கூடாது. आप अपने सेवा की करने की जरूरत नहीं है அல்லேலூயா. हालेलुया। இதே காரியத்தை மார்க் 6 அதிகாரத்தின் 8 9 வசனத்தில் கூட பார்க்கிறோம் यही நாம. कार्य को मरकुस 6वां अध्याय 8वां वचन में भी देखते हैं நீங்க உங்க கச்சையில காசை எடுத்துக்கொள்ள வேண்டாம். आपके कपड़े में कपड़े के साथ पैसा नहीं लेना है அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப இது எல்லாம் என்ன தெரியுமா? ये सब क्या है இது உலகத்திற்குரிய காரியங்கள், ये सब दुनिया की कार्य இது है பூமிக்குரிய
காரியங்கள் पृथ्वी की कार्य है இது கீழான அனுபவம் ये नीचे की அப்ப पृथ्वी का இந்த अनुभव கீழான அனுபவத்தில் நீ இணைந்து அந்த காரியத்தை செய்வோம் என்றால் अगर नीचे के अनुभव से मिलकर हम वो कार्य को करेंगे तो நீங்கள் மேலான அனுபவத்தில் ஒரு நாளும் இணைய आप முடியாது स्वर्ग के अनुभव में कभी मिल नहीं அந்த सकते உன்னத ஊழியத்தை நாம் செய்து முடிக்க முடியாது वो जो उत्तम सेवा को हम पूरा नहीं कर सकते அல்லேலூயா हालेलुया இயேசு கிறிஸ்து பார்க்கும் பொழுது தன்னுடைய வாழ்க்கையில எப்பொழுதுமே அந்த உன்னத அனுபவத்தில் நிலைத்திருக்கிறதை பார்க்க முடிகிறது यीशु मसीह हम देखते हैं हर समय उसका उन्नति का अनुभव स्वर्ग के अनुभव से मिला रहा है उसे हम தன்னுடைய देखते हैं சீஷர்களை பார்த்து இயேசு கிறிஸ்து இப்படியே கேட்டாங்க तो हमारे उसके चेले को देख यीशु मसीह ऐसा நான் पूछता உங்களுக்கு है வழிக்கு பைசா கொடுக்கல तो रास्ते के लिए आपको मैं पैसा नहीं दिया நான் உங்களுக்கு Dress கொடுக்கல आपको कपड़ों नहीं दिया நான் அப்படி அனுப்பினேன் அப்பொழுது உங்களுக்கு ஏதாவது குறை இருந்ததா मैं वैसे भेजा तभी आपको कुछ कमी हुआ क्या ஹalleluya हालेलुया ஏதாவது குறை இருந்ததா क्या कुछ कमी था அவங்க சொன்னாங்க ஒன்றுமே இல்ல उन्होंने कहा कुछ नहीं था ஹalleluya हालेलुया ஏனென்றால் क्योंकि வேலையால் தன் கூலிக்கு பாத்திரனாய் இருக்கிறார் मजदूर है उसका भोजन का योग्य है அப்ப இதை தேடி தன்னுடைய ஊழியங்களை செய்யக்கூடாது इसे रखकर अपना सेवा को नहीं करना चाहिए இப்ப இந்த மேலான அனுபவத்தை விட்டுவிட்டு ये जो स्वर्ग के अनुभव को छोड़कर இயேசுவின் சீசர்ல ஒருத்தன் கீழான அனுபவத்துல வாழ்ந்து கொண்டிருந்தான் यीशु मसीह का एक चेला नीचे का पृथ्वी का अनुभव में जी रहा था அவ யாருன்னு கேட்டா யூதாஸ் वो कौन है बोलते यूदास நமக்கு தெரியும் அவரும் வரங்கள் பெற்ற ஒரு சீசர் தான் वो भी वरदान पाया हुआ एक चेला था அவரும் பிசாசு துரத்தின ஒரு சீசன் தான் वो भी शैतान को भगाया हुआ एक चेला था அல்லேலூயா हालेलुया ஏன்னா 12 அப்போஸ்தலருக்கு வரங்களை கொடுக்கும்போது அவருக்கும் சேர்த்து தான் கொடுத்தார் 12 प्रेरितों को वरदान देते समय उसको भी मिलकर ही ஆனா वरदान இந்த दिया யூதாஸை குறித்து பார்க்கும் பொழுது यहाँ पे यूदास के बारे में देखते समय யோவான் 12ஆம் அதிகாரத்தின் 6ஆம் வசனத்திலும் योना का 12 अध्याय 6वां वचन में 13ஆம் அதிகாரத்தின் 29ஆம் வசனத்திலும் 13 वचन का 29वां वचन में இந்த ரெண்டு வசனத்தை பார்க்கும் பொழுது इस दोनों वचन को देखते समय அவன் பணப்பையை வைத்துக்கொண்டு वो पैसे की झोली को रखकर அதிலே போடப்பட்டதை சுமக்கிறவனாய் இருந்தான் उसे डाला गया उसको उठाने वाला था அல்லேலூயா हालेलुया இவனுடைய இணைப்பு எங்க இருக்கிறது इसका मिलावट किधर है பணத்தோடு இருக்கிறது पैसे के साथ है மற்ற சீஷருடைய இணைப்பு எங்க இருக்கிறது बाकी चेलों का मिलावट किसके साथ है நீங்கள் பேதுரு யாக்கோபு யோவானை பார்க்கும் आप பொழுது पतरस याकूब यूहन्ना को देख ले அவர்களுடைய இணைப்பு மறுரூப மலையோடு இருக்கிறது उनका जो मिलन है रूपांतर के पर्वत के साथ है அந்திரேயா பிலிப்புவை பார்க்கும் பொழுது अंद्रे और फिलिप को देखते இயேசு समय தனியாய் இருக்கும் பொழுது அவர்கிட்ட போய் ரகசியத்தை கேட்கிறதா இருக்கிறது यीशु मसीह अकेले में जब था उनके पास जाके रहस्य में चीजों को पूछने वाला का अनुभव இப்படி था ஒவ்வொரு சீஷர்களும் மேலான அனுபவத்தை குறித்து இயேசுவோடு இணைந்திருந்தார்கள் इस हर चेले ऊपरी स्वर्ग के अनुभव से यीशु मसीह के साथ मिले थे ஆனால் இந்த ஒரு சீஷன் என்ன பண்ணாரு लेकिन ये चेले ने क्या किया இவர் பணப்பையோடு தன்னுடைய இணைப்பை इस வைத்திருக்கிறார் पैसे की थैली के साथ अपने இவர் அதை எப்பொழுதுமே சுமந்து கொண்டு இருக்கிறார் उसको कभी भी उठाता था இப்ப இந்த கீழான அனுபவத்தில் இருந்தவருடைய நிலை என்ன ஆனது ये नीचे जो पृथ्वी के अनुभव में रहने वाले का हालत क्या हुआ மேலான ஊழியத்தை இழந்து விட்டார் जो स्वर्ग की सेवा को खो மகிமையான बैठे ஊழியத்தை இழந்து விட்டார் महिमा रूपी सेवा को खो बैठे ஹalleluya हालेलुया இதே காரியத்தை நீங்கள் எலிசாவின் வேலைக்காரனாகிய கேயாசை கூட பார்க்க तो முடியும் इधर भी एलिशा के जो दास सेवक है केयास के बारे में देख सकते हैं எலிசா கூட இருக்கிறவர் தான் एलिशा के साथ रहने वाला ये அவர் மேலான அனுபவத்தோடு இணைந்து இருக்கிறார் वो स्वर्ग के अनुभव के साथ मिला था ஆனால் இந்த கேயாசி என்ன பண்றாரு लेकिन केयास क्या करता है அவர் பணத்தோடு இணைப்பு वो வச்சிருக்கிறார் पैसा के साथ अपने मिलन को रखा ஹalleluya हालेलुया அப்ப இதுல என்னன்னா इसमें क्या है நாம் கிருபை பெற்றவர்களாய் இருந்தாலும் हम अनुग्रह पाए हुए हो तो भी தேவ மகிமையை பெற்றிருந்தாலும் परमेश्वर महिमा का पाए हो तो भी தேவனுடைய அன்பு நமக்குள்ளாக இருந்தாலும் परमेश्वर का प्रेम हमारे हो तो भी நம்முடைய இணைப்பு சரியாக இல்லாவிட்டால் अगर हमारे मिलन सही नहीं हो तो அந்த உன்னத அனுபவத்தோடு இல்லாவிட்டால் ऊंचे अनुभव के साथ नहीं है तो ஏதோ ஒரு நாளில் கீழே விழுந்து போயிடுவோம் कभी ना कभी तो नीचे गिर जाएंगे ஹalleluya ஹalleluya. உடனே கீழே விழன்னு சொல்லல मैं तुरंत नीचे गिर जाऊंगा नहीं कहता हूँ யூதாஸ் युदास 3 வருஷம் இயேசு கூட தான் இருந்தார் 3.5 साल यीशु मसीह के साथ வந்த था அன்னைக்கு அவர் விழுந்து போகல वो आते ही वो नहीं गिरने गया ஒரு வருஷம் கழிச்சு கீழே விழல एक साल के बाद नीचे नहीं गिरा அவர் கடைசி நேரத்தில் தான் விழுந்து आखिरी போகிறார் समय में नीचे गिर गया ஹalleluya हालेलुया முடிவு பரிந்த நிலையில் இருக்கிறவனே ரட்சிக்கப்படுவார் जो आखिर स्थिर रहता है उधार पाता है சோ என்றைக்கோ ஒரு நாள் நம்முடைய அழைப்பை இழந்து போகாதபடிக்கு कभी ना कभी तो हमारे जो बुलावट को नहीं खोना चाहिए ஏனால் இது அது வரைக்கும் இந்த பணப்பை சுமந்து கொண்டுதான் இருக்கிறார் तो तब तक वो जो पैसे की थैली को उठा रहा है उसके पास रखा है நான் நினைக்கிறேன் அதுல ஊழியத்துல வந்தல பணமோ அல்லது என்ன பணமோ தெரியல तो सेवा में आया पैसा गया दूसरे किसी का पैसा पता नहीं ஆனா கடைசி நேரத்துல ஒரு பணம் வந்து சேர்ந்து விட்டது आखिरी में एक पैसा के मिला था அது ஊழியம் செய்யாமல் வந்த பணம் वो बिना सेवा के आया वो पैसा ஹalleluya हालेलुया அந்த பணத்தையும் வாங்கி உள்ள வச்சிட்டாரு वो पैसा को लेकर अंदर रख दिया ஹalleluya हालेलुया அப்ப கொஞ்சம் கொஞ்சமாய் அவனுடைய ஆசையை தூண்டி वो अपना आशा को भड़काकर முழுமையாக கீழே விளைப்ப தட்டி விட்டான் சாத்தான் पूरे तरह से उसके नीचे गिरा दिया शैतान ने அதனால தான் சொல்றேன் तब इसलिए मैं कहता हूं நம்முடைய இணைப்பு
சந்திப்பு மேலான அனுபவத்தில் இருக்க வேண்டும். हमारा जो मिलन है स्वर्गीय अनुभव से मिला रहना चाहिए. சைடுல இருக்க கூடாது, बाजू में नहीं, கீழேயும் இருக்க கூடாது. नीचे नहीं. அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया. இப்படி நம்ம அங்கேயும் இங்கேயும் நம்முடைய தொடாமல் இருந்து கொண்டு இருந்தோம் அப்படின்னா अगर इधर इधर उधर हम ऐसे रहेंगे तो ஏதோ ஒரு நாள் நம்ம கீழே விழுந்து போயிடுவோம். कभी ना कभी तो नीचे गिर जाएंगे. அதனால தான் நாம் எப்பொழுதுமே ஆசாரியர்கள் என்கிற ஒரு அந்தஸ்தில் நாம் இருக்கும் பொழுது तो याजक का जो पद में हम रहते समय கீழானவைகள் அல்ல மேலானவைகளே நாம் நாட வேண்டும். पृथ्वी का नहीं स्वर्गीय चीजों को हम लोग अध्ययन करना அந்த பரலோக காரியங்களே நாம் தியானித்துக் கொண்டு இருக்க வேண்டும். स्वर्ग का कार्य को हम अध्ययन करते रहना அந்த चाहिए. பரலோகத்தை நோக்கியே என்னுடைய ஊழியம் செய்து கொண்டு இருக்க வேண்டும். स्वर्ग के ओर हमारा सेवा होना चाहिए. அல்லேலூயா, हालेलुया. அதையே தேடிக்கொண்டு இருக்கணும். उसी के हम कोसते रहना चाहिए. அல்லேலூயா. हालेलुया. So, வேற ஏதோடும் நாம் இணைந்து விடக்கூடாது. किसी के साथ भी हम नहीं मिलना चाहिए. அப்படி இணையும் பட்சத்தில் तो ऐसा मिल जाएंगे நாம் तो கொஞ்சம் கொஞ்சமாக பின்மாற்றமான ஒரு வழிக்கு நாம் சென்று விடுவோம். जो हम थोड़ा थोड़ा पीछे पीछे हटकर हम दूर हट जाएंगे. ஹல்லேலூயா, हालेलुया. ஹல்லேலூயா. हालेलुया. அப்போ இந்த ஏபோத் என்கிற வஸ்திரம் ये एबोत नामक वस्त्र உடுத்துகிற ஒரு ஆசாரியன் जो पहनने वाला याजक எல்லாவற்றிலும் மேலானதையே நோக்கி கொண்டு இருக்க सब வேண்டும். चीजों में स्वर्गीय वस्तु की ओर देखता रहना அவன் चाहिए. இணைந்திருப்பது மேலான वो அனுபவம். जो मिला हुआ रहना चाहिए ऊपरी अनुभव के साथ. ஹல்லேலூயா, हालेलुया. ஹல்லேலூயா. हालेलुया. அடுத்ததாக उसके बाद இந்த அந்த 28ஆம் அதிகாரத்தின் वो 28वां वचन में ஸ்தோத்திரிக்கிறோம் 8ஆம் வசனத்தை நாம் தியானிக்கும் பொழுது 8वां वचन को अध्ययन करते समय அந்த ஏபோத்தின் மேல் இருக்க வேண்டிய விசித்திரமான கச்சை இருக்கிறது. तो एबोत में रहने वाली वो जो कपड़े के बारे में कहा गया है. கச்சை பெல்ட். अब वो जो अपना पटुका के बारे में कहा गया है. அந்த வேலைக்கு ஒப்பாகவே இதுலயும் அந்த பொன்னு இளநூல் ரத்தாம்பரம் எல்லாம் வருகிறது. इसमें भी अपना सोना बैंजनी वो जो लाल रंग की धागे सब आती है. அல்லேலூயா. हालेलुया. இப்போ இந்த ஏபோத்தை அந்த ஓவர் கோட்டை தரிச்சிருக்கிறார். जो एबोत को ऊपर के कपड़े को वस्त्र को पहने हैं. ஆனால் இது தரிக்கப்படும் பொழுது ये जो पहनते समय என்ன செய்யணும் அப்படின்னா क्या करना है? இந்த கச்சையை இடுப்புல கட்டி இருக்க வேண்டும். पटुका को कमर में बांधा रहना चाहिए. இந்த கச்சை ஏன் கட்டி இருக்க வேண்டும்? पटुका क्यों बांधा रहना இந்த चाहिए? கச்சை எதை குறிக்கிறது? ये जो पटुका किसको बताती है? நம்ம எதுக்கு பெல்ட் போடுவோம்? क्यों हम पटुका बांधते हैं? என்னுடைய வஸ்திரம் मेरा वस्त्र जो है ஒன்னு லூசா இருக்க கூடாது, एक तो ढीला नहीं होना चाहिए, இன்னொன்னு கலண்டு போயிட கூடாது. एक तो निकलने जाना है. அல்லேலூயா. हालेलुया. ஒன்று வந்து தளர்ந்தும் போயிட கூடாது, ढीला भी नहीं होना है, கலர்ந்தும் போயிட கூடாது. वो जो नहीं निकलना जाना, निकल அதுக்கு जाना தான் है. நம்ம என்ன பண்றோம்? பெல்ட் யூஸ் பண்றோம். इसीलिए हम लोग पटुका बेल्ट को पहनते हैं. அதற்கு தான் தேவன் ஆசாரியனுக்கும் ஒரு கச்சையை கொடுக்கிறார். इसीलिए याजक को भी परमेश्वर एक पटुका को देता है. அவனுடைய வஸ்திரம் ஒரு நாளும் லூஸ் ஆயிடக்கூடாதுன்னா தளர்ந்துட கூடாது. उसका वस्त्र कभी भी ढीला नहीं होना चाहिए. அவனுடைய வஸ்திரம் கலண்டு விடக்கூடாது. उसका वस्त्र ढीला नहीं होना चाहिए. அதனால இந்த விசித்திரமான கச்சையை அவர் கட்டி இருக்க வேண்டும். एक विचित्र एक जो पटुका है बांधा रहना चाहिए. அல்லேலூயா. हालेलुया. இப்போ இந்த கச்சை எதை குறிக்கிறது? ये जो पटुका किसको बताती है? எரேமியா 13ஆம் அதிகாரத்தின் 11ஆம் வசனத்தை நாம் தியானிக்கும் பொழுது यिर्मयाह 13 अध्याय का 11 वचन का अध्ययन करते समय கச்சையானது மனுஷனுடைய அறைக்கு சேர்க்கையா இருக்கிறது போல जो पटुका जैसा मनुष्य के जो कमर के लिए एक मिलावट बन के रहती है. நான் இஸ்ரவேல் குடும்பத்தார் அனைவரையும் मैं इजराइल घराने के सारे लोगों को, யூதாவின் குடும்பத்தார் அனைவரையும் यहूदा के सारे घराने के हो, எனக்கு ஜனங்களாகவும் अब मेरे लिए प्रजा के रूप में, கீர்த்தியாகவும் जो कीर्ति में, துதியாகவும் स्तुति में, மகிமையாகவும் महिमा में, சேர்க்கையாக்கி கொண்டே जो मिलावट में मैं मिला लिया उनको. கர்த்தர் சொல்லுகிறார், परमेश्वर कहता है ஒரு மனுஷனுடைய அறைக்கு கச்சையானது சேர்க்கையா இருக்கிறது. तो मनुष्य के जो कमर के लिए जो पटुका है मिलावट के रूप में है. அந்த கச்சை அந்த மனிதனை நல்லா பிடித்து அவன் எதிலுமே தளர்ந்து போகாதபடிக்கு காத்துக் கொள்ளுகிறது. तो पटुका जो है मनुष्य को अच्छे पकड़ कर कस कर और किसी में ढीला नहीं होना चाहिए ऐसा पकड़ लेती है. அப்படிதான் கர்த்தர் ஜனங்களையும் சேர்க்கையாக்கி கொள்ளுகிறார். वैसे परमेश्वर लोगों को भी मिला लेता है. அவரும் தன்னோடு மகிமையா இருக்க வேண்டும். वो भी हमें उनके साथ महिमा रूपी रहना நமக்கு चाहिए. கீர்த்தியா இருக்க वो வேண்டும். हमारे कीर्ति बनकर रहना चाहिए. புகழ்ச்சியா இருக்க வேண்டும். शोभा बनकर रहना चाहिए. அல்லேலூயா. हालेलुया. இப்படிதான் தேவனும் சேர்த்துக் கொள்ளுகிறார். ऐसा परमेश्वर भी मिला लेता है. இப்ப ஏசாயா 11ஆம் அதிகாரத்தின் 5ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது ஏசாயா 11 अध्याय 5 वचन को देखते समय நீதி அவருக்கு அறை கட்டும், वो धर्म उसके लिए एक पटुका के समान, சத்தியம் அவருக்கு இடைக்கச்சையுமாய் இருக்கும். सत्य उसके लिए एक कमर बंदी बना के रहेगा. அல்லேலூயா. हालेलुया. அப்போ இந்த கச்சை என்பது என்ன? ये जो पटुका बोलते क्या? சத்தியம். सत्य. சத்தியம்னா என்ன? सत्य बोलते क्या? உண்மை. सच्चाई. அல்லேலூயா. हालेलुया. இந்த சத்தியம் இயேசுவுக்கு அறைக்கச்சையா இருக்கிறது. ये जो सत्य यीशु मसीह के लिए कमरबंदी के रूप में है. அதான் எபேசியர் 6ஆம் அதிகாரத்தின் 14ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது एफेसियर 6वां अध्याय 14 वचन के देखते समय நாம் சத்தியம் என்னும் அறைக்கச்சையை உங்கள் அறையில் கட்டி இருக்க வேண்டும். जो सत्य के अपनी कमर कसकर और धार्मिकता के जिलम पहन करे. அல்லேலூயா. हालेलुया. சத்தியம் என்னும் கச்சையை நம்முடைய அறையில கட்டி இருக்க வேண்டும். सत्य नामक जो पटुका हमारे कमर में बांधा रहना चाहिए. ஏன் கட்டி இருக்கணும்? क्यों बांधा रहना நான் चाहिए? சொன்னேன், जो मैं पहले कहा இந்த Dress லூஸ்
ஆயிடக்கூடாது. ये जो कपड़ा ढीला नहीं होना चाहिए। அல்லேலூயா. हालेलुया। இப்ப நம்ம செய்யற ஊழியம் ஒரு மகிமையான ஊழியம், हम जो करने वाला सेवा है महिमा ஒரு रूपी सेवा கிருபை है, நிறைந்த ஊழியம், अनुग्रह भरा सेवा தேவனுடைய है, அன்பு நிறைந்த ஊழியம், प्रेम भरा सेवा है, தேவனுடைய பரிசுத்தம் நிறைந்த ஒரு परमेश्वर ஊழியம், पवित्र भरा सेवा है, தேவ மகிமை அதில் இருக்கிறது. परमेश्वर महिमा उसमें है, மேலான அனுபவத்தில் இணைக்கப்பட்டு இருக்கிறோம். तो स्वर्गीय अनुभव से मिलेंगे। இந்த சூழ்நிலையில் இருந்தாலும் इस स्थिति में हो तो भी இந்த உண்மை என்கிற கச்சையை கட்டி இருக்க इस வேண்டும். सच्चे नामक एक फटुका को बांधा रहना चाहिए। அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த உண்மை என்கிற கச்சை இல்ல அப்படின்னா अगर सच्चाई नामक फटुका नहीं है तो கிருபை கொஞ்சம் லூஸ் ஆயிரும். जो अनुग्रह जरा ढीला हो जाती है, அல்லேலூயா. நீதி கொஞ்சம் லூஸ் ஆயிரும். जो धर्म जरा ढीला हो जाती है। அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? उसका नाम उसके मतलब क्या है? நாம் செய்கிற ஊழியத்தில் அல்லது வாழ்ற ஆவிக்குரிய ஜீவியத்தில் हम जो करते हैं सेवा या आत्मिक जीवन में நாம் எப்பொழுதுமே உண்மையுடையவர்களா இருக்க हम வேண்டும். कभी भी सच्चाई से रहना चाहिए। அப்படி உண்மை இல்லாத பட்சத்தில் वो तब ऐसे सच्चा न हो तो ஏதோ ஒரு இடத்தில் कहीं ना कहीं तो நம்முடைய ஊழியம் பாதிக்கப்படும். हमारे सेवा में हानि हो सकती है। அல்லேலூயா. हालेलुया। நீங்க மேலான அனுபவத்தில் தான் இணைந்து இருக்கிறீங்க. आप स्वर्गीय अनुभव से मिले हैं, அதுல எந்த ஒரு மாற்று கருத்து இல்ல. उसमें कुछ आपका कुछ अपना जो बदलाव नहीं है। நல்ல ஜெபிக்கிறவங்க தான், अच्छा प्रार्थना करते நல்ல हैं, வேதத்தை अच्छा தியானிக்கிறவங்க தான், वचन को शास्त्र का अध्ययन நல்ல करते हैं, வொர்ஷிப் பண்றவங்க தான், अच्छा वर्शिप करते हैं, ஊழியத்தையும் பயங்கரமா செய்யறவங்க. सेवा भी अच्छे तरह से करते அப்படி हैं। இருந்தும் கூட वैसा हो तो भी நாம் உண்மையில் தவறினோம் என்றால் अगर सच्चाई में हम हट गए तो ஏதோ ஒரு இடத்தில் நாம் தளர்ந்து போய் விடுவோம். कोई ना कोई तो जगह पर हम ढीला हो जाएंगे। அல்லேலூயா. हालेलुया। அப்படின்னா என்ன தெரியுமா? वैसे बोला तो क्या, ஏதோ ஒரு இடத்தில் மற்றவங்களுக்கு முன்பாக நாம் அவமானப்பட்டு விடுவோம். तो कहीं ना कहीं तो दूसरे के सामने अपमान हो जाएंगे। அல்லேலூயா. हालेलुया। Dress கலண்டா அவமானம் தான். जो कपड़ा अगर हट गया तो गिर गया तो अपमान ही है। அல்லேலூயா. हालेलुया। Dress கலண்டா அவமானம் தான். कपड़ा निकल गया तो अपमान ही है। அதே போல தான் तो वैसे ही இந்த உண்மை இல்லாத பட்சத்தில் ये सच्चाई नहीं है तो ஏதோ ஒரு இடத்தில் நீதியை இழந்து விடுவோம். कहीं ना कहीं तो धार्मिकता को खो जाएंगे, மேலான அனுபவத்தை இழந்து விடுவோம், स्वर्गीय अनुभव को खो जाएंगे, கிருபையை இழந்து விடுவோம், अनुग्रह को खो जाएंगे, அன்பை இழந்து விடுவோம். प्रेम को खो जाएंगे। அப்படி இழக்கும் பட்சத்தில் तो ऐसा खोते समय ஊழியம் செய்தாலும் அது கர்த்தருக்கு புகழ்ச்சியா இருக்காது, அவமானமாய் மாறிவிடும். देखो सेवा करते हुए परमेश्वर के लिए आदरणीय नहीं बनेगा, अपमान बन जाएगी। அல்லேலூயா. हालेलुया। அப்ப உண்மை ரொம்ப அவசியமா இருக்கிறது. सच्चाई बहुत अवश्य है। இவை எல்லாம் இருந்தாலும் ये सब कुछ हो तो भी உண்மையை அறையாய் கச்சையில கட்டி இருக்க வேண்டும். तो सच्चाई को कमर पट्टी पे बांधे रहना चाहिए। அல்லேலூயா. हालेलुया। சங்கீதம் 51 அதிகாரத்தின் 6 வசனத்தை பார்க்கும் பொழுது बन संहिता 51:6 में देखते समय அங்க சொல்லுகிறது, இதோ உள்ளத்தில் உண்மையா இருக்க விரும்புகிறீர், हृदय में सच्चाई से प्रसन्न होता है, அந்த கரணத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துகிறீர். तो इसलिए मेरा मन के लिए जो आप ज्ञान को प्रकट करते हैं। அல்லேலூயா. हालेलुया। வசனம் என்ன சொல்லுது? वचन क्या कहती है? உள்ளத்தில் உண்மையாய் இருக்க விரும்புகிறீர். तो हृदय में सच्चाई होने के प्रसन्न होते हैं। அல்லேலூயா. हालेलुया। தேவனுடைய விருப்பம். परमेश्वर का चाहत, இது உங்களுடைய விருப்பமா என்னுடைய விருப்பமா அல்ல. ये आपके जो चाहत मेरा चाहत नहीं है। அல்லேலூயா. हालेलुया। உள்ளத்தில் உண்மை இருக்க வேண்டும் என்பது तो हृदय में सच्चाई होना तो தேவனுடைய விருப்பம், परमेश्वर का चाहत है। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। அதனால தான் தாவீது அப்படி சொல்லுகிறார், इसलिए दाऊद वैसे நீ कहता है, உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர். आप हृदय में सच्चाई के लिए चाहते हैं। எங்க உண்மை இருக்கணுமா? किधर सच्चाई होना चाहिए? உள்ளத்துல இருக்கணும். हृदय में होना चाहिए। हालेलुया. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। வெளியே அல்ல. बाहर नहीं। சில பேர் வெளியே உண்மையை காட்டுவோம், कई सारे लोग बाहर सच्चाई को ஆனா दिखाते हैं, உள்ளத்துல உண்மை இருக்காது. लेकिन हृदय में सच्चाई नहीं होती है। நமக்கு அப்போஸ்தலர் நடவடிக்கையில 8ஆம் அதிகாரத்துல நம்ம வாசித்தோம் அப்படின்னா प्रेरित 8वां अध्याय में पढ़ते समय அங்க ஒரு மனிதனை குறித்து பார்க்கிறோம். उधर एक मनुष्य के बारे में देखते हैं। ஒரு சீமோன் என்கிற ஒரு மனிதன் இருந்தார். शिमोन नामक एक व्यक्ति के बारे में देखते நல்ல हैं। ஞானஸ்நானம் எடுத்து வந்துட்டாரு. अच्छा बपतिस्मा लेके आगे இப்ப அவர் பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர்கள் கைகளினால பயங்கர பரிசுத்தாவி இறங்குது. तो वो देखते ही प्रेरित लोग हाथों से अभिषेक उतरती है। அவங்க ஜெபிக்கும் பொழுது எல்லாரும் அபிஷேகத்தை பெறுறாங்க. वो जो प्रार्थना करते हैं सारे लोग अभिषेक पाते சோ हैं। இத பார்த்துட்டு इसको देखते ही அந்த சீமோன் என்ன பண்றாருன்னா तो सिमोन क्या कहता है, கொஞ்சம் பைசாவை கொண்டு வந்தார். थोड़ा पैसा को ले आया, பைசாவை கொண்டு வந்துட்டு पैसा ले आकर காணிக்கை கொடுக்கிற மாதிரி கொடுத்தார். वो दान देता है। அல்லேலூயா. हालेलुया। காணிக்கை தான் கொடுத்தார். दान ही दिया वो। அல்லேலூயா. हालेलुया। காணிக்கை கொடுக்கிற மாதிரி கொடுத்துட்டு वो भेंट देखकर कहा, பேதுருட்ட ஒரு வார்த்தை சொன்னாரு, पत्र से वो शब्द कहा, ஒன்னு பண்ணுங்க, ये कीजिए, எனக்கும் கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க, मुझे भी जरा प्रार्थना कीजिए। நானும் யார் மேல கைய வைக்கிறேனோ அவர்களுக்கும் இந்த ஆவி இறங்குற மாதிரி எனக்கு ஒரு வரத்தை பெற்றுதாங்க. मुझे ऐसे वरदान जो कि मैं भी जिसके ऊपर हाथ रखता हूं उनका अभिषेक उतरना करके वरदान दो करके पूछा। அல்லேலூயா. हालेलुया। வெளியே என்னது? बाहर क्या? பணம், पैसा। அல்லேலூயா. हालेलुया। நல்ல குடுக்குற மாதிரி குடுக்குறார். अच्छा देने जैसा देता है, ஆனா உள்ள என்ன இருக்கு? लेकिन अंदर क्या है? இந்த வரம் எனக்கு இந்த பணத்தினால வேணும். ये वरदान जो है पैसे की वजह से मिलना வரத்தை चाहिए। தேடுவது தவறல்ல, वरदान को खोजना गलत नहीं है, வரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். वरदान को पा लेना चाहिए। ஆனால் அதற்கு ஒரு முறை இருக்கிறது, उसके लिए एक रीति है, அதற்கு ஒரு வழி இருக்கிறது. उसके लिए एक मार्ग है। எந்த ஒரு தெய்வீக வரமும் தேவனிடத்திலிருந்து மாத்திரமே வரும். तो ईश्वर तो का जो भी वरदान है परमेश्वर से होती है। அல்லேலூயா. हालेलुया। எந்த ஒரு தெய்வீக வரமும் தேவ சமூகத்திலிருந்து தான் வர வேண்டும். परमेश्वर का वरदान परमेश्वर
समूह से आना चाहिए। அல்லேலூயா. हालेलुया। இப்ப பாருங்க இவர் வந்து சொல்றாரு என் மேலயும் கைகளுங்க நான் கை வச்சாலும் இப்படி அபிஷேகம் तो இறங்கணும். मेरा पर भी हाथ रखो, मैं भी जिसका पर हाथ रखता अभिषेक उतरना है। அங்க பேதுரு சொல்லிட்டாரு तो पतरस ने कहा நீ பணத்தினால இத சம்பாதிக்க நினைச்சிட்ட, पैसा से कमाने के लिए तू देख लिया, அதனால உனக்கு இதுல பங்கும் கிடையாது பாகமும் கிடையாது. इसलिए तेरी इसमें भाग भी नहीं है, तेरा कुछ उसके साथ मेल भी नहीं है। அந்த 8ஆம் அதிகாரத்தின் 21ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது 8वां 21वां वचन को देखते உன் समय இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையாயிராதபடியால் तेरा हृदय परमेश्वर के सामने सीधा नहीं था, इसीलिए இந்த விஷயத்துல உனக்கு பங்கும் இல்ல பாகமும் இல்ல. तो इसके ये विषय में तेरा कुछ भाग नहीं है। அல்லேலூயா. हालेलुया। எது செம்மையா இல்ல? क्या सीधा नहीं है? இருதயம் செம்மையா இல்ல. हृदय सीधा नहीं है, இருதயம் அந்த உள்ளான மனுஷன் சீரா இல்ல. वो अंदरूनी मनुष्य सीधा नहीं है। அல்லேலூயா. हालेलुया। அங்க அவனுக்கு உண்மை இல்லை. उधर उसका कुछ सच्चाई नहीं था, அவனுக்கு வந்து அங்க உண்மை வந்திருக்கணும் कि நானும் ஜெபிக்கணும், तो उधर सच्चाई आना चाहिए कि मैं भी प्रार्थना करना நானும் है, தேவ சமூகத்துல காத்திருக்கணும், मैं भी परमेश्वर समूह में बात जोना है, நான் ஜெபித்து அந்த வரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். मैं प्रार्थना करके और वरदान को पा लेना चाहिए। கண்டிப்பா ஆண்டவர் கொடுத்திருப்பார். बस जरूर परमेश्वर दिया रहेगा। அப்போஸ்தல நாட்கள்ல 120 பேர் 10 நாள் கூடி ஜெபிச்சாங்க. तो प्रेरित दिन में 120 लोग 10 दिन बात जोते प्रार्थना किए, 120 பேருக்கு வரம் கிடைச்சது. 120 लोगों को वरदान मिला। ஹalleluya. हालेलुया। அப்ப ஜெபிச்சா நிச்சயமா கிடைக்கும். अगर प्रार्थना करते हैं निश्चय वरदान ஆனா मिलेगी। இவர் என்ன பண்ணிட்டாரு? लेकिन इसने क्या किया? அந்த ஒரு ஆசை உள்ளத்துல இல்ல. वो आशा अंदर नहीं था, ஒரு பணத்தை கொடுத்து வாங்கிரலாம். एक पैसा को लेके मोल लेना है। ஹalleluya. हालेलुया। அப்ப உள்ளத்துல உண்மை வேண்டும் என்பது அவசியமா तो இருக்கு. हृदय में सच्चाई होना चाहिए करके अवश्य है, வெளியே மட்டும் காட்டிட்டு இருக்க கூடாது. सिर्फ बाहर नहीं, நம்ம உள்ளான அனுபவத்துல हम अंदर जो अंदर के अनुभव में எல்லாவற்றிலும் உண்மையா இருக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். सारे चीजों में सच्चाई से जीने के लिए सीख लेना चाहिए। அந்த உண்மையுள்ள மனுஷனை தான் கர்த்தர் விரும்புகிறார். वो सच्चा मनुष्य को परमेश्वर चाहता है। நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரத்தின் 22ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது नीति वचन 12 अध्याय इसका 22 वचन के देखते समय உண்மையாய் நடக்கிறவர்கள் அவருக்கு பிரியம், जो सच्चाई से चलते हैं वो आप उससे प्रसन्न होता है। பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. झूठो होता है उसका परमेश्वर से घृणित माना जाता है। ஹalleluya. हालेलुया। அப்ப உண்மையாய் நடந்தோம் அப்படினா अगर सच्चाई से हम चले तो தேவன் பிரியப்படுவார். परमेश्वर प्रसन्न होता है। அதான் சொல்கிறார், என் உள்ளத்துல உண்மை இருக்க நீர் விரும்புகிறீர். मेरा हृदय में सच्चाई होने के लिए आप प्रसन्न होते हैं। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தார். मूसा परमेश्वर घर में सारे जगह पर योग्य और उत्तम था। சோ இன்றைக்கு நாமளும் கூட वो वैसा हम भी நாம் உண்மையா இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். हम सच्चाई से जीने के लिए सीख लेना நாம் चाहिए। முடிந்த அளவு நாம் என்ன பண்ணணும்? முயற்சி பண்ணணும். जितना होता है हम उतना प्रयास करना चाहिए। ஹalleluya. हालेलुया। இல்லனா ஏதோ ஒரு இடத்தில் நாம் அவமானப்படத்தக்கதாக சூழ்நிலை மாறிவிடும். तो कहीं ना कहीं तो अपमान होने लायक कुछ हो जाएगा। சோ இந்த நாள்ல நாம் கொஞ்சம் அர்ப்பணிக்க வேண்டும். थोड़ा ये दिन में हम जरा अर्पण चाहिए। நாங்களும் தேவ மகிமைக்காய் வாஞ்சிக்கிறோம். तो हम भी परमेश्वर महिमा के लिए चाहते தேவனுடைய हैं, நீதியை தரித்துக்கொள்ள விரும்புகிறோம். परमेश्वर का धार्मिकता को पहन लेना தேவனுடைய चाहिए, கிருபையை சூழ்ந்திருக்க விரும்புகிறோம். परमेश्वर का अनुग्रह हमारे चारों ओर रहना தேவ चाहिए, वो அன்பு चाहना எங்களுக்குள் चाहिए। வேண்டும் என்று சொல்லுகிறோம். परमेश्वर का प्रेम हमारा चाहिए करके மேலான कहते हैं, அனுபவத்தோடு இணைந்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிறோம். स्वर्गीय अनुभव से मिला रहना करके कहते हैं। அதே வேளையில उसी समय में நாம் உண்மை இல்லாமல் இருந்தால் हम बिना सच्चाई के रहे तो அது எல்லாமே இழந்து போகக்கூடியதாய் वो மாறிவிடும். सारी चीजों को खोने लायक हो जाएगी। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। So, அதனால நாம் என்ன இருக்கணும்? கச்சையை கட்டிக்கொள்ள तो வேண்டும். पटुका का बांधे रहना चाहिए। சத்தியம் என்னும் கச்சையை நாம் கட்டி இருக்க வேண்டும். सत्य नामक पटुका का बांधा रहना चाहिए। ஓகே, அடுத்ததாக இந்த ஏபோத்தை குறித்து பார்க்கும் பொழுது इस एबोत के बारे में देखते समय ஹalleluya. हालेलुया, இன்னைக்கு ரெண்டு காரியத்தை நான் சொல்லி இருக்கிறோம். दो कार्य को मैंने कहा। ஒன்று पहला நாம் பார்த்த அந்த இதை பார்த்தோம். ஓகே, இணைப்பு, மேலான ஒரு இணைப்பு. स्वर्गीय मिलन, இரண்டாவதாக दूसरा अपना पटुका உண்மை, सच्चाई। மூன்றாவதாக பார்க்கும் பொழுது तीसरा हम देखते समय இந்த யாத்ராம் 28ஆம் அதிகாரத்தின் निर्गमन 28वां अध्याय में அந்த ஸ்தோத்திரிக்கிறோம் 9ஆம் வசனத்திலிருந்து பார்க்கும் பொழுது 9वां वचन से देखते समय பின்னும் நீ 2 கோமேத கற்களை எடுத்து उसके बाद तो सुलेमानी मणि को लेकर இஸ்ரவேல் புத்திரரின் நாமங்களை அதில் வெட்டுவாயாக. तो इस्राएल पुत्रों के नाम को उसमें खुदवाना। அவர்கள் பிறந்த வரிசையின்படியே वो जो जन्म उनका रीति के अनुसार அவர்களுடைய நாமங்களில் 6 நாமங்கள் ஒரு கல்லிலும் तो उसका नाम में 6 नाम एक मणि में மற்ற 6 நாமங்கள் மறுகல்லிலும் இருக்க வேண்டும். और दूसरा 6 नाम दूसरे मणि में होना चाहिए। ரத்தினங்களில் முத்திரை வெட்டுகிறவர்கள் செய்யும் வேலைக்கு ஒப்பாக जो मोतियों में जो खुदवाते हैं उसका अनुसार அந்த 2 கற்களிலும் இஸ்ரவேல் புத்திர நாமங்களை வெட்டி और दोनों मणि में भी इस्राएल को नाम के खुदवा कर அவைகளை பொன் குவைகளில் பதிப்பாயாக. सोने में जड़वा देना। ஆரோன் கர்த்தருக்கு முன்பாக हारून परमेश्वर के सामने தன் 2 தோள்களின் மேலும் अपने दोनों कंधे के ऊपर இஸ்ரவேல் புத்திரரின் நாமங்களை ஞாபகக்குறியாக சுமந்து வர इस्राएल
पुत्रों के नाम के निमित्त स्मरण दिलाने वाले मणि அந்த ठहरेंगे। இரண்டு கற்களையும் ஏபோத்து தோள்களின் மேல் அவைகளை நினைக்கும்படியாக கற்களை வைக்க வேண்டும். जो येबोत का जो अपना जो कंधे के ऊपर उसका स्मरण दिलाने वाले जगह पर रखना चाहिए। இப்போ இந்த ஏபோத்துல येबोत में இரண்டு கோமேத கற்களை எடுத்து दोनों सुलेमानी मणि को लेकर அதில் இஸ்ரவேல் புத்திரரின் அந்த 12 நாமங்களை எழுத வேண்டும். वो इजराइल जो गोत्र के जो 12 नाम है उसमें लिखना அதை चाहिए। முத்திரை வெட்டாக பதிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டு उसके இருக்கிறது. खुदवाना करके कहा है। இதை ஆரோன் என்ன பண்ணா தன்னுடைய இரண்டு தோள்களிலும் தரித்திருக்க வேண்டும். तो इसको हारून अपने दोनों कंधों पर लगाए रहना चाहिए। ஏன் தரித்திருக்க வேண்டும் क्यों என்றால் पहन लेना चाहिए? இது ஞாபக குறியாக அல்லது நினைவு கூறும் கற்களா இருக்கிறது. स्मरण दिलाने वाली एक चिन्ह के रूप में एक मणि है। எதை நினைவு கூற வேண்டும்? किसको स्मरण दिलाती है? அல்லேலூயா. हालेलुया। அப்போ ஒரு ஊழியன் அல்லது ஒரு ஆசாரியன் எதை நினைவு கூற வேண்டும்? याजक किसको स्मरण दिलाना है? இங்கு சொல்லப்பட்டு இருக்கிறது यहाँ पे कहा गया है இரண்டு கோமேத கற்களை எடுக்க வேண்டும். दो सुलेमानी मणि को लेना है। இந்த கோமேத கற்களை குறித்து நாம் வேதத்தில் தியானித்தோம் என்றால் ये सुलेमानी मणि के बारे में शास्त्र में अध्ययन किए तो இது ஒரு ரத்தினமான ஒரு முத்து மாதிரி ஒரு கல்லு, ரத்தினம் கல். இது एक मणि है, एक मोती है। வேதத்தில் அதிகமாக சொல்லப்பட்ட இந்த ரத்தின கல்ல ஒன்றுதான் அந்த கோமேத கல். देखो शास्त्र में कही गए सारे जो बहुत सारे मोतियों में एक मोती है। மற்ற எல்லா கற்களை பார்க்கலும் இது அதிகமான இடங்கள்ல சொல்லப்பட்டு ये இருக்கிறது. जो है पत्र कई सारे जगह पे कहा गया है। ஹல்லேலூயா. हालेलुया। சரி, நான் ஒரு 4 இடத்தை மாத்திரம் சுட்டி मैं காட்டுகிறேன். 4 जगह का मैं बताता हूँ। இது எங்கெல்லாம் இருந்தது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதை ஏன் கர்த்தர் வந்து வைக்கிறான்னு நாம புரிந்து கொள்ள முடியும். ये कहाँ पे है करके मैं देखा तो परमेश्वर क्यों यहाँ पे रखा करके हम जान लेंगे। சோ முதலாவதாக पहला ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தின் उत्पत्ति दूसरा अध्याय 10 12 வரைக்கும் நான் பார்க்கும் பொழுது 10 से लेकर 12 तक देखते समय ஏதேனிலிருந்து ஒரு நதி ஓடி வருகிறது. एदेन से एक नदी बहती है। அது 4 ஆறுகளாக பிரிகிறது. वो 4 नदियों में बांट जाती है। அதில் முதலாம் ஆற்றுக்கு பைசோன் என்று பெயர். उसका जो पहला नदी है उसका बैसोन का नाम है। அது ஆவிலா தேசம் முழுவதும் சுற்றி ஓடுகிறது. वो आविला देश में सारे घूमकर बहती है। அவ்விடத்தில் பொன் விளையும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. उधर सोना उगती करके कहा है। அந்த தேசத்தின் பொன் நல்லது. वो उस देश की जो सोना है अच्छा है। அவ்விடத்திலே பிதோலாகும் கோமேத கல்லும் உண்டு. उधर अपना मोती और सुलेमानी पत्थर भी मिलती है। சோ முதலாவது இந்த கோமேத கல் எங்க இருக்கிறது? पहला सुलेमानी पत्थर किधर है? ஏதேன்ல இருக்கிறது. एदेन में है। அல்லேலூயா. हालेलुया। ஏதேன்ல இருக்கிற இந்த கோமேத கல். एदेन में रहने वाली ये जो सुलेमानी पत्थर। முதல்ல அந்த 4 வசனங்களை பார்த்துருவோம். 4 वचन को देख लेंगे அப்பதான் நமக்கு அது சரியான புரியும். तभी आपको हमें अच्छे समझ में आएगी। யாத்திராகமம் 28ஆம் அதிகாரத்தின் நம்ம இப்ப வாஸ்த வசனம் 9ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது निर्गमन 28:9 अभी हम पढ़े थे वो वचन को देखते समय இந்த கல் எங்க இருக்கிறது? ஆசாரியனுடைய உடையில் ये இருக்கிறது. पत्थर किधर है? याजक के वस्त्र में है। இந்த உடை எப்பொழுது உடுத்துவார் இவர்? ये वस्त्र कभी पहनते हैं? ஆசரிப்பு கூடாரத்துக்குள் போகும் பொழுது உடுத்துகிறார். अपना मिलाप वाले तंबू के अंदर जाते समय पहनते हैं। அப்படி என்றால் இந்த கோமேத கல் ஆசரிப்பு கூடாரத்தின் ஒரு காரணமா இருக்கிறது. देखो सुलेमानी पत्थर या मिलाप वाले तंबू के एक कारण है। அதே போல 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது पहला इतिहास 29वां अध्याय उसका दूसरा वचन को देखते समय அங்கு ஆலயத்தை கட்டுவதற்காக தாவீது 1 நாளாகமம் 29:2 பிரதர். ஓகே ஃபைன், தேங்க் யூ. ஆலயத்தை கட்டுவதற்காக தாவீது சில காரியங்களை சேர்த்து வைக்கிறார். तो भवन का बांधने के लिए दाऊद कुछ कार्य को इकट्ठा करके रखता है। அதில் சேர்க்கப்பட்ட ரத்தினங்களில் ஒன்றுதான் இந்த கோமேதம். देखो उसमें जो मिलाया गया जो मोती है उसमें एक सुलेमानी पत्थर है। கடைசியாக நாம் பார்க்கும் பொழுது आखिर में देखते समय வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரத்தின் 20ஆம் வசனம் प्रकाशित वाक्य 21वां अध्याय उसमें 20वां वचन பரலோகத்தில் நகரம் இருக்கிறது. स्वर्ग में एक नगर है। அந்த நகரத்தின் 12 அஸ்திபார மதில் இருக்கிறது. तो उसमें जो 12 जो शहरपना है அந்த 12 அஸ்திபாரத்தில் तो 12 जो नींव है 5வது அஸ்திபாரம் வந்து கோமேதக கல். तो 5वां जो नींव है वो अपना सुलेमानी पत्थर है। ஹல்லேலூயா. हालेलुया। அப்போ இது என்ன அப்படினா जो क्या है? ஏதேன்ல இருந்தது, एदेन में था, ஆசரிப்பு கூடாரத்தில் இருந்தது, मिलाप वाले तंबू में था, ஆலயத்தில் தாவீதுக்கு சேவகரித்த ஆலயம் சாலமோனால் கட்டப்பட்ட ஆலயத்தில் இருந்தது, जो सुलेमान से बांधा गया भवन में था, அதை போல பரலோகத்தில் இருக்கிறது. वैसा ही स्वर्ग में भी है। ஹல்லேலூயா. हालेलुया। இந்த 4 இடங்களை நாம் கொஞ்சம் உன்னிப்பாக உற்று ये நோக்கினால் जो 4 जगह को हम गौर से हम अध्ययन किए तो வேதத்தில் இந்த 4 இடங்களும் மிக முக்கியமான இடம். शास्त्र में 4 जगह बहुत मुख्य एक जगह है। ஏன் தெரியுமா? क्यों पता है? இந்த 4 இடத்தில்தான் ये चारों जगह में தேவனும் மனிதனும் உறவாடினார். तो मनुष्य और परमेश्वर मिलकर रहे। ஹல்லேலூயா. हालेलुया। ஏதேனில் தேவனும் மனிதனும் உறவாடினார். एदेन में परमेश्वर और मनुष्य मिलकर रहे। ஆசரிப்பு கூடாரத்தில் தேவனும் மனிதரோடும் உறவாடினார்கள். देखो मिलाप वाले तंबू में मनुष्य और परमेश्वर मिलकर அதே रहे। போல
ஆலயத்தில் தேவனும் மனிதனும் உறவாடினார்கள் तो भवन में परमेश्वर और मनुष्य मिलकर रहे। கடைசியாக பரலோகத்துல நம்ம உறவாட போறோம் तो आखिरी में हम स्वर्ग में रहने वाले அப்ப हैं। இந்த கோமேதக்கல் பயன்பட்ட இடம் எல்லாமே என்ன தெரியுமா ये जो सुलेमानी पत्थर कहाँ उपयोग हुई, தேவன் மனிதனோடு உறவாடுகிற அல்லது இணைகிற இடம் அது देखो वहाँ परमेश्वर मनुष्य से जुड़कर रहना, मिलकर रहना, वो एक जगह है। ஹல்லேலூயா हालेलुया। ஹல்லேலூயா हालेलुया। இப்போ ஆரோன்ட்ட வந்து மோசேட்ட ஆண்டவர் சொல்லுகிறார் तो मूसा के पास परमेश्वर कहता है ஆரோன் தன்னுடைய உடையில் இந்த கோமேத கற்களை வைத்திருக்க வேண்டும் हारून अपने वस्त्र में सुलेमानी पत्थर को रख लेना चाहिए। இது நினைவு கூறுகிற கல்லா இருக்கிறது ये स्मरण दिलाने वाली पत्थर होना चाहिए। எதை நினைவு கூறுகிறது किसको स्मरण दिलाती है? நான் உடுத்தியிருக்கிற இந்த உடை हम जो मैं पहना हुआ ये जो वस्त्र, நான் செய்கிற இந்த ஊழியம் मैं करने वाला ये सेवा மனிதனை தேவனோடு இணைக்க வேண்டும் मनुष्य को परमेश्वर का जोड़ना चाहिए। ஹல்லேலூயா हालेलुया। ஹல்லேலூயா हालेलुया। இந்த கோமேத கற்களை பார்த்தவுடன் ஆரோன் அதைத்தான் நினைச்சு ये जो பார்க்கணும் सुलेमानी पत्थर को जो देखते ही हारून यही स्मरण करके देखना நான் है, செய்கிற இந்த ஊழியத்தினால் मैं करने वाला इस सेवा के द्वारा என் ஜனங்களும் தேவனும் ஒன்றாய் இணைய வேண்டும் मेरा प्रजा और परमेश्वर जुड़ना चाहिए। ஹல்லேலூயா ஹல்லேலூயா। அதுதான் நம்ம எபிரேயர்ல பார்க்கும் பொழுது हम इब्रानी में देखते हैं 5ஆம் அதிகாரத்தின் 1ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது 5वां अध्याय पहला वचन को देखते समय அங்கு மனுஷரில் தெரிந்து கொள்ளப்பட்ட எந்த பிரதான ஆசாரியனும் तो मनुष्य चुना के कोई भी महायाजक பாவங்களுக்காக காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்தும்படி तो पाप के लिए दान और बलि को चढ़ाते समय மனுஷருக்காக தேவ காரியங்களை பற்றி நியமிக்கப்படுகிறார் तो मनुष्य के लिए मनुष्य कार्य के लिए अपने नियुक्त किया जाता है। ஏன் ஆசாரி நியமிக்கப்பட்டு तो இருக்கிறார் याजक नियुक्त किया जाता है மனுஷருக்காக मनुष्य के लिए தேவ காரியங்களை பற்றி परमेश्वर कार्य के बारे में। அப்படின்னா என்ன தெரியுமா उसका मतलब क्या है? என் கூட இருக்கிற எல்லா ஜனங்களும் ஆசீர்வாத கூடாரத்தில் வர முடியாது तो मेरे साथ रहने वाले सारे प्रजा मिलाप वाले तंबू में आ नहीं सकते। இன்றைக்கு நாம எல்லாம் அங்க வந்திருக்கிறோம் आज हम सब यहाँ पे आए ஆனா हैं। அந்நாட்களில उन दिनों में ஆசரிப்பு கூடாரத்திற்குள் உள்ளாக போறதுக்கு ரெண்டே பேருக்கு தான் அனுமதி இருந்துச்சு तो मिलाप वाले तंबू के अंदर जाने के लिए 2 ही जन को अनुमति था। ஒன்னு மோசே போறாரு एक मूसा जाता है, இன்னொன்னு பிரதான ஆசாரியனாக ஆரோன் दूसरा प्रधान याजक हारून जाता அப்ப है। இந்த ரெண்டு பேர் தான் போறாங்க ये 2 जन ही जाते हैं। இப்ப அதிலும் இந்த பிரதான ஆசாரியன் போகிறது ஏன் என்றால் तो उसमें भी प्रधान याजक क्यों जाता है? ஜனங்களுக்காக உள்ளே போகிறார் प्रजा के लिए अंदर जाता है। ஹல்லேலூயா ஹல்லேலூயா। ஜனங்களுடைய பாவங்கள் போக்க जो प्रजा के जो पाप को क्षमा करने के लिए, ஜனங்களுடைய தவறுகள் எல்லாம் நீக்கப்படுவதற்கு तो प्रजा की जो गुनाह है सब हटने के लिए, அவர்கள் பரிசுத்தம் அடைவதற்கு वो पवित्र होने के लिए இந்த ஜனங்களுக்காக உள்ளே போகிறவர் தான் இந்த ஆரோன் ये लोगों के लिए अंदर जाने वाला हारून है। ஹல்லேலூயா ஹல்லேலூயா। இப்போ இந்த ஆரோன் இந்த ஜனங்களுக்காக உள்ளே போகிறதுனால ये हारून जो है जो प्रजा के लिए अंदर जाता है, इसलिए அவர் ஒரு நம்ம தன்னுடைய சிந்தையில் ஒரு காரியத்தை வைத்திருக்க வேண்டும் वो सोच में एक कार्य को रख लेना चाहिए। நான் ஒருவன் மாத்திரமே உள்ளே அனுமதிக்கப்பட்டு இருக்கிறேன் मैं एक ही अंदर अनुमति किया गया हूँ, ஆனால் फिर भी இத்தனை இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் इतने इजराइल के लोगों के लिए தேவனோடு இணைக்கப்பட வேண்டும் என்றால் लोगों परमेश्वर मिलना है तो நான் சரியான விதத்தில் ஊழியம் செய்ய मैं வேண்டும் ठीक तरह से सेवा करना चाहिए। ஹல்லேலூயா हालेलुया। ஹல்லேலூயா हालेलुया। இப்பொழுது ஒரு காரியத்தை நல்லா புரிந்து கொள்ளுங்க अब एक कार्य को अच्छा सीख लीजिए। நான் செய்கிற ஊழியம் हम जो करते हैं सेवा, ஜனங்களை தேவனோடு இணைப்பதுதான் लोगों को परमेश्वर के साथ मिलाना, जोड़ना। ஹல்லேலூயா हालेलुया। வேற யாரோடு இணைப்பதல்ல किसी के साथ जुड़ाना नहीं, அந்த எண்ணத்தில் ஒரு ஊழியம் செய்து கொண்டு वो இருக்க सोच வேண்டும் के साथ सेवा करते रहना நம்முடைய चाहिए। நினைவு கூறுகிற கல் அது हम जो स्मरण दिलाने वाला पत्थर वही है, அதான் அந்த நினைவில் இருக்க வேண்டும் वही हमारा सोच में होना चाहिए। இரண்டாவதாக दूसरा, இந்த கல் ஏதேனில் இருந்தது ये जो पत्थर एदेन में था, அதை போல இப்பொழுது பரலோக ஏதேனுக்கு நம்ம போக तो போறோம் अब हम स्वर्गीय एदेन में हम जाने वाले हैं। அப்ப இந்த ஊழியருக்கு ஒரு காரியம் நினைவில் இருக்க வேண்டும் ये सेवक को एक चीज स्मरण में होना चाहिए, மனிதன் ஏதேனின் அனுபவத்தை இழந்து நிற்கிறான் तो मनुष्य एदेन का जो अनुभव है इसको खोकर बैठा है। ஆனால் அந்த அனுபவத்திற்கு நடத்தி செல்வதுதான் என்னுடைய ஊழியம் तो अनुभव में चलाना ही मेरा काम है, मेरा सेवा है। ஹல்லேலூயா हालेलुया। அந்த அனுபவம் எங்க கிடைக்கிறது பரலோகத்துல கிடைக்க वो போகுது अनुभव किधर मिलती है? स्वर्ग में मिलती है। ஏதேன்ல சாப்பிட்ட அந்த ஜீவ விருட்சம் பரலோகத்துல तो இருக்கிறது एदेन में खाए वो जो जीवन के वृक्ष स्वर्ग में है। ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனுக்கு ஜீவ விருட்சத்தின் கனியை கொடுப்பேன் என்று அவர் சொல்லுகிறார் जय पाता है उसके लिए वो जीवन की फल देगा करके कहता है। ஹல்லேலூயா हालेलुया। இப்போ அந்த ஏதேனின் அனுபவத்தை ஜனங்களுக்கு அழைத்து செல்வதுதான் ஒரு ஆசாரியனுடைய வேலை वो एदेन के अनुभव में ले जाना ही याजक का काम है। So, அப்ப முதலாவதாக पहला, இந்த நினைவு கூறுகிற கல்லை வைத்து நினைவில் வைக்க வேண்டியது என்ன அப்படின்னா तो स्मरण दिलाने पत्थर को रखकर क्या याद रखना है? நான் ஜனங்களை தேவனோடு இணைக்க வேண்டும் मैं लोगों को परमेश्वर के साथ मिलाना है, தேவனோடு உறவு கொள்ள வைக்க तो வேண்டும் परमेश्वर के साथ मिलन में रखना है, मेल मिलाप தேவனுடைய में। அந்த பரம ஏதேனுக்கு நான் அழைத்து செல்ல வேண்டும் जो परमेश्वर
परमेश्वर के जो स्वर्गीय एदेन में चला के लेके जाना है। ஹல்லேலூயா. हालेलुया। இதை நினைவில் வைத்துதான் ஒரு ஊழியம் செய்ய வேண்டும். इसको स्मरण में याद में रख कर ही सेवा करना चाहिए। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। புரியுதா? समझ में आती क्या? செய்யற ஊழியம் जो करते हैं सेवा, ஜனங்களுக்கு ஏதோ நீங்க ஒரு வேலைக்காரங்க மாதிரி இருக்கலாம். वो जो लोगों के लिए कुछ सेवक जैसा दिख सकते हैं, ஆனால் ஒரு காரியத்தை நல்லா புரிந்து கொள்ளணும். एक कार्य को अच्छे समझ लेना है। அந்த ஜனங்கள் என் கையில கொடுக்கப்பட்ட ஜனங்களை என்ன இல்லாம யாரும் கொண்டு போக முடியாது. तो जो मेरे हाथ में दिया हुआ प्रजा को मेरे अलावा कोई लेने जा सकता। ஹல்லேலூயா. हालेलुया। எனக்கு கொடுக்கப்பட்ட வேலை அது. मुझे दिया गया काम है, எனக்கு கொடுக்கப்பட்ட கடமை அது. मुझे दिया गया वो जिम्मेदारी है। அந்த கடமையை நான் சரியாய் செய்து விட்டால் वो जो जिम्मेदारी को मैं सही तरह से कर दिया तो ஜனங்கள் தேவனோடு இணைந்து விடுவார்கள். लोग परमेश्वर से सही तरह से जुड़ जाएंगे। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। ஆனா இன்னைக்கு ஜனத்தை தேவனோடு இணைப்பதுதான் பெரிய கடினமா இருக்கிறது. लेकिन आज के दिनों में लोगों को परमेश्वर से जोड़ना ही बहुत बड़ा कठिन काम है। அதற்கு தான் இன்னைக்கு ஒரு ஆசரோனை போல இன்னைக்கு நாம் தேவ சமூகத்தில் காத்து கிடக்கிறோம், ஜெபிக்கிறோம். इसीलिए वो हारून के समान परमेश्वर समय बाट जोते हैं, प्रार्थना करते हैं। ஆனால் இதே நினைவோடு தொடர்ந்து செய்யும் பொழுது यही स्मरण के साथ हम लगातार करते समय நிச்சயமாக நம்மை கொண்டு अनेक ஜனங்கள் தேவனுடைய உறவில் வந்து விடுவார்கள். निश्चय हमारे द्वारा कई सारे लोग परमेश्वर के मिलन के रिश्ते के साथ मिल जाएंगे। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। அப்ப இந்த கோமேதக கற்கள் என்பது தேவனுடைய உறவை குறிக்கிறது. देखिए ये जो सुलेमानी पत्थर है परमेश्वर के साथ जो रिश्ते को बताती है। நான் எப்படியாவது ஜனங்களை தேவனோடு இணைக்க வேண்டும். हम कैसा भी लोगों को परमेश्वर के साथ जोड़ लेना चाहिए। அடுத்ததாக இந்த கல்லில பாருங்க அந்த பெயர் எப்படி பதிக்கப்படுகிறது என்றால் ये जो नाम उसमें कैसा खुदवा जाता है, முத்திரை வெட்டாக வெட்டப்படுகிறது. उसमें जो खुदवा दिया जाता है। அல்லேலூயா. 28ஆம் அதிகாரத்தின் அந்த யாத்திரை 28 அதிகாரத்தின் 11ஆம் வசனம். निर्गमन 28वां अध्याय उसका 11 वचन में முத்திரை வெட்டாக அது வெட்டப்படுகிறது. वो जो वैसे नाम को खुदवा देते हैं, அப்படி என்றால் वैसे बोले तो இந்த முத்திரை என்பது ஒரு அடையாளத்தை குறிக்கிறது. ये जो मोहर एक चिन्ह को बताती है। அல்லேலூயா. हालेलुया। நீங்கள் முத்திரையாக பெற்ற அந்த பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள். चिन्ह के रूप में पाया गया पवित्र आत्मा को आप दुख मत पहुंचाइए। பரிசுத்த ஆவி எதற்கு முத்திரையாய் நமக்கு கொடுக்கப்பட்டார்? पवित्र आत्मा किसके चिन्ह में हमें दिया गया है? எதனுடைய அடையாளம் அவர்? किसका जो चिन्ह है वो? நாம் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டு இருக்கிறோம் என்பதின் அடையாளம் தான் பரிசுத்த ஆவியானவர். हम जब परमेश्वर से पवित्र आत्मा पाए हैं करके उसका चिन्ह है। அல்லேலூயா. हालेलुया। அது ஒரு முத்திரை. वो एक चिन्ह है। அப்படினா அது ஒரு அடையாளம் இன்னைக்கு நமக்கு. वो एक चिन्ह है हमारे लिए। அல்லேலூயா. हालेलुया। அப்போ இரண்டாவதாக இந்த ஆசாரியன் இன்னொரு காரியத்தை நினைத்திருக்க வேண்டும். दूसरा याजक दूसरा कार्य को याद रखना है। இந்த உடையை போட்டு ஊழியம் செய்யும் பொழுது ये वस्त्र को पहनकर सेवा करते समय நினைக்க வேண்டிய இரண்டாவது காரியம் என்ன தெரியுமா? स्मरण याद करने वाला दूसरा कार्य क्या पता இந்த है? ஜனங்கள் எல்லாருமே என்னுடைய ஊழியத்தின் அடையாளங்கள். ये जो लोग है, ये सारे लोग मेरे सेवा के लिए एक चिन्ह है। அல்லேலூயா. हालेलुया। இவங்க தான் என்னுடைய ஊழியத்தின் அடையாளம். यही मेरा सेवा के लिए चिन्ह है। ஏசாயா 8ஆம் அதிகாரத்தின் 18ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது यशायाह 8वां अध्याय उसका 18वां वचन को देखते समय நானும் கர்த்தர் எனக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளைகளும் मैं और मुझे दिया गया जो बच्चे हैं, சீயோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற सिय्योन पर्वत में निवास करने वाले சேனைகளின் கர்த்தராலே सेनाओं के यहोवा के द्वारा இஸ்ரவேலில் அடையாளங்களும் அற்புதங்களாக இருக்கிறோம். इजराइल के लिए चिन्ह और अद्भुत बनकर रहे हैं। யாருக்கு? தேவனுடைய அடையாளங்களாய் நாம் இருக்கிறோம். किसके लिए? परमेश्वर के चिन्ह बनकर है। அப்படியே 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்தின் 14ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது दूसरा कोरिन्थियों 1:14 में देखते समय பவுல் அப்போஸ்தலர் இப்படியாய் சொல்லுகிறார். प्रेरित पौल इस तरह कहता है। 2 கொரிந்தியர் 1:14. दूसरा कोरिन्थियों 1:14 சாரி மிஸ்டேக் நினைக்கிறேன். கர்த்தராகிய இயேசுவினுடைய நாளிலே परमेश्वर का यीशु मसीह के दिनों में நீங்கள் எங்களுக்கு புகழ்ச்சியாய் இருப்பது போல आप जैसा हमारे लिए एक आदर है, நாங்களும் உங்களுக்கு புகழ்ச்சியாய் இருக்கிறதை हम भी आपके लिए आदरणीय बनकर रहने के लिए ஒருவாறு ஒத்துக்கொண்டு இருக்கிறீர்கள். तो कुछ तो आपने मान लिए हैं। அல்லேலூயா. हालेलुया। இங்க சொல்லுகிறார் यहाँ पे कहता है இயேசுவினுடைய நாளிலே यीशु मसीह के दिनों में நீங்கள் எங்களுக்கு புகழ்ச்சியாய் இருப்பது போல. आप हमारे लिए एक आदरणीय बनकर है। அல்லேலூயா. हालेलुया। அப்போ தன்னிடத்தில் வந்த தன் சபையாரை குறித்து பவுல் அப்போஸ்தலர் இப்படியா तो சொல்லுகிறார். उसके पास आए हुए कलीसिया के लोगों के बारे में प्रेरित पौल इस तरह कहता है, இயேசு கிறிஸ்துவின் நாளில் यीशु मसीह के दिनों में நீங்கள் தான் எங்கள் புகழ்ச்சி. आप ही हमारे लिए एक आदर है। அப்படினா என்ன தெரியுமா? तो वैसे बोले तो क्या है? எனக்கு ஒரு அடையாளம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. मुझे एक चिन्ह दिया गया है। என்னுடைய விசுவாசிகள் தான் இயேசுவின் நாட்களில் எனக்கு புகழ்ச்சியா இருக்க போறாங்க. मेरे जो विश्वासी है यीशु मसीह के दिनों में मेरे लिए आदर बनने वाले हैं। அல்லேலூயா. हालेलुया। அப்ப இதை நான் அடையாளமாய் மாற்றியாக வேண்டும். तो इसको मैं चिन्ह में बदल लेना चाहिए। அதே பவுல் அப்போஸ்தலர் தெசலோனிக்கே சபைக்கு எழுதும் பொழுது वैसा वही पौल प्रेरित पौल தெசலோனிக்க कलीसिया को लिखते समय 1 தெசலோனிக்க 2ஆம் அதிகாரத்தின் 19ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது पहला தெசலோனிக்க दूसरा अध्याय 19वां वचन को देखते समय எங்களுக்கு நம்பிக்கையும் हमारे लिए भरोसा
சந்தோஷமும் आनंद மகிழ்ச்சியின் கிரீடமாய் இருப்பவர்கள் யார்? हर्षित के मुकुट बनकर रहने वाला कौन है? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும் பொழுது हमारे प्रभु परमेश्वर यीशु मसीह आते समय அவருடைய சன்னிதானத்திலே நீங்கள் அல்லவா அப்படி இருப்பீர்கள். अब उसके समूह में आप ही तो वैसे रहेंगे. அல்லேலூயா. हालेलुया. நீங்க தான் எங்க நம்பிக்கை, आप ही हमारा भरोसा है, நீங்க தான் எங்க சந்தோஷம், आप ही हमारा खुशी है, நீங்கள் தான் எங்க கிரீடமாய் மாற போறீங்க. आप ही हमारा मुकुट बनने वाले हैं. அல்லேலூயா. हालेलुया. அப்பனா என்ன தெரியுமா? तो ऐसे बोले तो क्या? ஒரு ஊழியனுடைய ஊழியத்தின் அடையாளம் விசுவாசிகளே. एक सेवक की सेवा का जो चिन्ह है वो विश्वासी है. அல்லேலூயா. हालेलुया. அந்த விசுவாசியை வைத்து புரிந்து கொள்ளலாம் அந்த ஊழியர் எப்படி ஊழியம் செய்திருக்கிறார் என்று वो சொல்லி. विश्वासी को रखकर समझ ले सकते हैं ये सेवक कैसे सेवा किया அந்த करके. தேவ பிள்ளைகள் அந்த ஊழியருக்கு புகழ்ச்சி கொடுக்கிற ஒரு அடையாளமாய் இருக்க வேண்டும். वो जो परमेश्वर के जो सेवक है, परमेश्वर के बच्चे, उनके लिए आदर बनकर रहना चाहिए. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. நான் இதை தியானிக்கும் பொழுது मैं अध्ययन करते समय ஆரோனுடைய ஊழியத்துல நான் ஒரு காரியத்தை பார்த்தேன். हारून की सेवा में कार्य को मैंने देखा. ஒரு விசுவாசி ஊழியக்காரனுக்கு எப்படி இருக்கணும்? புகழ்ச்சி கொடுக்கணும். एक विश्वासी सेवक को कैसा आदर देना है. ஆனால் இந்த யாத்ராகமம் 28 29 30 31 வரைக்கும் நம்ம பார்க்கிறோம். निर्गमन 28 29 30 31 तक देखते समय ஆரோனுக்காக ஒரு மகிமையான ஊழியத்தை மோசேயிடம் ஆண்டவர் பகிர்ந்து கொண்டு இருக்கிறார். देव हारून के लिए महिमा रूपी सेवा को मूसा के साथ परमेश्वर बांट रहा है. பயங்கரமான அவனுக்கு ஒரு பெரிய புகழ்ச்சி உண்டாக்குகிற ஒரு பெரிய ஊழியம். एक आदर देने वाली बड़ा एक सेवा है. அல்லேலூயா. हालेलुया. அந்த ஊழியத்தை குறித்து தான் இந்த அதிகாரங்களை நம்ம பார்க்க முடியும். सेवा के बारे में ये अध्याय में देख सकते हैं. 32 அதிகாரத்துல பார்த்தோம் அப்படினா 32वां अध्याय में देखते समय மோசே வர தாமதம் ஆயிடுச்சு. मूसा आने के लिए देरी हो गई. கீழே ஜனங்கள் இருக்கிறாங்க, नीचे लोग हैं. ஒரு ஆரோனுக்கு அங்க மகிமையான ஊழியம் ஆயத்தப்பட்டு கொண்டு இருக்கிறது. एक हारून के लिए उधर महिमा रूपी सेवा तैयार हो ஆனா रही है. இங்க ஜனங்கள் சொல்றாங்க, लेकिन यहाँ लोग कहते எங்களுக்கு हैं ஒரு தெய்வம் வேணும். हमारे लिए एक भगवान உடனே चाहिए. ஆரோன் சொன்னார், உங்ககிட்ட நகையெல்லாம் கொண்டு வாங்க. तुरंत हारून ने कहा आपके गहने सब लेके आओ. நகையை உண்டாக்க ஒரு கண்டுக்குட்டியை உண்டாக்குனாங்க. तो उसमें एक बछड़े को बनाया. எல்லாரும் ஒரு பெரிய கொண்டாட்ட கொண்டாடி एक बड़ा आनंद होने जय जयकार हुआ. அந்த பலியிட ஆயத்தமாகி விட்டாங்க. तो बलि चढ़ाने के तैयार हो गए. ஆண்டவர் சொன்னாரு, परमेश्वर ने कहा நீ கீழே போ மோசே. तो नीचे जा मूसा. அல்லேலூயா. हालेलुया. கீழே வந்து பார்த்தா नीचे आके देखा तो எந்த ஆரோனுக்கு ஜனங்கள் புகழ்ச்சியான ஊழியம் செய்து கொடுக்க வேண்டுமோ जो लोग एक हारून के लिए एक आदरणीय भरा सेवा देना था, ஆனால் அதே ஜனங்கள் ஆரோனியை இகழ்ச்சியா நடத்திட்டாங்க. लेकिन वही प्रजा जो हारून को बहुत शर्मिंदा रूप में चलाया. அல்லேலூயா. हालेलुया. மகிமையான ஊழியம் ஆயத்தப்பட்டு கொண்டு இருக்கிறது. महिमा रूपी सेवा तैयार हो रही ஆனா थी. கீழே ஜனங்கள் அவனுடைய மகிமையை எல்லாம் நாசமாக்கிட்டாங்க. तो नीचे लोग उसका महिमा को पूरा सत्यानाश कर दिए. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. ஜனங்கள் தான் நம்முடைய ஊழியத்தின் அடையாளம். लोग ही हमारे सेवा के चिन्ह है. ஜனங்கள் தான் நம்முடைய ஊழியத்தின் புகழ்ச்சி. लोग ही हमारा जो सेवा के जो आदर है. ஆனா அதே வேளையில उसी समय में இதே ஜனங்கள் நம்முடைய ஊழியத்தின் இகழ்ச்சியா கூட மாற முடியும். यही लोग हमारे जो सेवा के लिए रुकावट भी बन सकते हैं. அங்க ஒரு சின்ன ரகசியம் இருக்கு, அவ்வளவுதான். वो आप एक छोटा रहस्य है. அதை बस மட்டும் उतना ही. சரியா நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னா वैसे हम लोग सीधे तरह से हम लोग पालन किए तो இந்த ஜனங்களை புகழ்ச்சியாவும் மாற்ற முடியும், இகழ்ச்சியாவும் வைக்கலாம். ये लोगों को आदर भी बना सकते हैं, अनादर भी बना सकते हैं. என்ன ரகசியம் தெரியுமா? क्या रहस्य पता வேற है? ஒண்ணுமே இல்ல. बाकी कुछ नहीं. மலையில மோசே ஆண்டவரோடு பேசிக் கொண்டிருக்கிறார். पर्वत में मूसा के साथ परमेश्वर बात कर रहा है. அங்க மகிமையான ஊழியம் ஆயத்தப்பட்டு वहां இருக்கிறது. पे महिमा रूपी सेवा तैयार हुई है. ஆனால் கீழே लेकिन नीचे ஆரோன் ஜனங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். हारून लोगों के साथ बात कर रहा है. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. ஆண்டவரோடு பேசிட்டு ஊழியம் செய்தா जब परमेश्वर के साथ बात करके सेवा किया तो ஜனங்கள் புகழ்ச்சியை கொடுப்பார்கள். लोग आदर को देते हैं. ஜனத்தோடு பேசிட்டு ஊழியம் செய்தா अगर लोगों के साथ बात करके सेवा किया तो ஜனங்கள் ஊழியத்திற்கு இகழ்ச்சியா மாறிடுவாங்க. जब लोग सेवा के लिए अनादर बन जाते हैं. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. அப்போ விசுவாசிகள் நமக்கு முன்பா இருக்கிற விசுவாசிகள் நம்முடைய ஊழியத்தின் புகழ்ச்சியா இருக்க வேண்டும். हम जो हमारे सामने रहने वाले विश्वासी है, हमारे सेवा के लिए आदर बनकर रहना அவர்கள் चाहिए. நம்முடைய அடையாளம் என்கிற நினைவு இருக்க வேண்டும். वही हमारा चिन्ह करके वो याद हमें रहना चाहिए. அல்லேலூயா. हालेलुया. அப்ப என்ன அப்படி தெரியுமா? तो क्या बोले तो இந்த புகழ்ச்சியான ஊழியத்தை ஆண்டுடைய வருகையில பார்க்கணும் அப்படின்னா ये आदर भरा एक सेवा को परमेश्वर आगमन में देखना है तो ஊழியம் செய்கிறவர்களும் सेवा करने वाले பிரசங்கத்தை கேட்கிற விசுவாசிகளும் जो प्रचार को सुनने वाले विश्वासी ரெண்டு பேருமே கர்த்தர் சொல்லுகிறத மாத்திரம் செய்யணும். तो दोनों लोग परमेश्वर जो कहता है वो करना चाहिए. கர்த்தருடைய சமூகத்துல காத்திருக்க வேண்டும். परमेश्वर समूह में बाट जोना है. ஆண்டவர் சொல்லுகிறதை மாத்திரம் ஊழியத்துல செயல்படுத்தணும். परमेश्वर जो कहता है वही सेवा में करना है. அப்படி ஊழியம் செயல்படும் பொழுது वैसा सेवा करते समय அந்த ஊழியத்தில் இருக்கிற அத்தனை பேரும் புகழ்ச்சியாய் மாறுவார்கள். सेवा में रहने वाला हर एक लोग आदरणीय बन जाएंगे. அல்லேலூயா. हालेलुया. பவுல் அப்போஸ்தலன் சொல்லும் பொழுது प्रेरित पौलुस कहते समय நீங்கள் எங்களுக்கு புகழ்ச்சிகள், आप लोग हमारे लिए आदर है, நாங்கள் உங்களுக்கு புகழ்ச்சி. हम आपके लिए आदर है. அல்லேலூயா.
Hallelujah. ஹalleluya Hallelujah. அதுதான் ஊழியம் वही सेवा है. தேவனுடைய வருகையில அப்படிதான் பரிசு கொடுக்கப்படும் तो परमेश्वर आगमन में वैसी तोहफा दिया जाता है. ஹalleluya हालेलुया. ஊழியர்கள் விசுவாசிகளை அடையாளம் என்னுடைய ஊழியத்தின் அடையாளமாய் பார்க்க வேண்டும் तो सेवक जो है जो विश्वासी को उसका सेवा का चिन्ह के रूप में देखना चाहिए. விசுவாசிகள் ஊழியர்களை என்னுடைய மகிமையான ஊழியத்தின் அடையாளமாய் பார்க்க तो வேண்டும் विश्वासी लोग सेवक के लिए महिमा रूपी जो सेवा के लिए चिन्ह के रूप में देखना चाहिए. அதத்தான் இந்த நினைவு கூறுகிற கல் காட்டுகிறது तो उसी को ये स्मरण दिलाने वाली पत्थर दिखाती है. ஒன்று இவர்களை தேவனோடு இணைக்க வேண்டும் एक इनको परमेश्वर से जोड़ना चाहिए. இரண்டாவதாக दूसरा இவர்கள் என்னுடைய ஊழியத்தின் அடையாளமாய் மாற வேண்டும் ये हमारे मेरे सेवा के चिन्ह बनना चाहिए. ஹalleluya ஹalleluya. அப்ப அந்த ஊழியம் எப்படி இருக்கணும் பெர்ஃபெக்ட்டா இருக்கணும் तो सेवा कैसा होना चाहिए? सीधा होना चाहिए. ஹalleluya हालेलुया. மூன்றாவதாக तीसरा நம்ம அங்க பார்க்கும் பொழுது वहां में देखते समय 10 वசனத்தை பார்க்கும் பொழுது निर्गमन 28-10वां वचन को देखते समय 12 நாமங்களையும் எழுத வேண்டும் तो 12 नाम को लिखना है. ஹalleluya 12 நாமங்கள் இருக்கிறது तो 12 नाम है. ஒரு கல்லில் 6 பெயரும் இன்னொரு கல்லில் 6 பெயரும் இருக்க போகிறது एक मनी में 6 नाम होना चाहिए, दूसरे मनी में 6 नाम होना இது चाहिए. யாருன்னா இஸ்ரவேல் கோத்திரத்தில் உள்ள 12 கோத்திரத்தில் உள்ள பெயர்கள் ये सब इस्राएल के 12 गोत्र के नाम है. ஹalleluya ஹalleluya. இந்த 12 பேரும் அவருடைய பிறந்த வரிசையின்படி இருக்கிறது ये अपना 12 लोग अपना जन्म हुए रीति के अनुसार रंग के अनुसार है. ஹalleluya ஹalleluya. இத நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் இவங்க யாரல ரத்தினத்துல பறிக்கப்பட்டவர்கள் ये जो आपने सुना मनी में खुदवा गए लोग हैं. ஹalleluya हालेलुया. அப்போ 12 பேரையும் நீ எழுதுன்னு அவன் சொல்லு 12 नाम को लिखो करके परमेश्वर कहता है. ஹalleluya हालेलुया. அப்போ ஆரோன் தன்னுடைய தோள்களில 12 கோத்திரத்தையும் சுமக்கிறார் तो अपने कंधों में 12 6 करके 12 अपने कंधों में उठाता है. இது என்ன விசேஷம் இருக்கிறது इसमें क्या विशेष है? அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா वैसे हम देखते समय இந்த இஸ்ரவேல் கோத்திரங்களை பார்க்கும் பொழுது इस्राएल गोत्र देखते समय குறித்துக் கொள்ளுங்கள் ஆதியாகமம் 49 அதிகாரத்துல பார்க்கும் பொழுது उत्पत्ति 49 अध्याय में देखते समय இந்த இஸ்ரவேல் கோத்திரத்தை யாக்கோபு इस्राएल गोत्रों को याकूब எல்லாரையும் கூப்பிடுறாரு सबको बुलाता है. கூப்பிட்டு சொல்றாரு बुलाकर कहता है சில பேரை ஆசீர்வதிக்கிறார் कुछ लोगों को आशीष करता है, சில பேரை சபிக்கிறார் कुछ लोगों को श्रापित करता है. ஹalleluya हालेलुया. அந்த கோத்திரத்துல ஆசீர்வதிக்கப்பட்டவனும் இருக்கிறாங்க गोत्र में आशीष पाए हुए भी है, சபிக்கப்பட்டவர்கள் இருக்கிறாங்க श्रापित भी है. சில பேர் உயர்த்தப்பட்டாங்க कुछ लोग ऊंचे उठाए गए, சில பேர் தாழ்த்தப்பட்டாங்க कुछ लोग नीचे गिराए गए, சில பேர் மேன்மையை பார்த்தார்கள் कुछ लोग आदरणी को देखे, சில பேரை அவர் அவமானமாய் பேசினார் சொன்னார் कुछ लोग उनको अपमानी रूप में बात किया. இந்த யாக்கோபு தன்னுடைய குமாரர்கள் எல்லாருக்குமே ये याकूब अपने सारे पुत्रों को ஒரே விதமான ஆசீர்வாதத்தை கொடுக்கல एक ही तरह के आशीष को नहीं दिया. ஒருவனை நீ மேன்மை அடைய மாட்டாய் என்று சொன்னார் एक को कहा तो आदर नहीं पाएगा करके ஒருவனை कहा, சொல்ல நீ மேன்மை அடைவ एक को कहा तो आदर नहीं நீ बनेगा, ஆசீர்வாதமாய் तू இருப்ப आशीष पाएगा, உனக்கு அபிஷேகம் இறங்கும் तुझे अभिषेक उतरेगी. சில பேரை சொல்லுகிற நீ பச்சை ஓனாயை போல இருக்கிற कुछ लोग कहा तो लोमड़ी के समान है. ஹalleluya हालेलुया. சானா சில பேரை சொல்லுகிற நீ திராட்சை செடியை போல இருக்கிற कुछ लोग कहा तो दाग की बारी के जैसे होगा. ஹalleluya அப்ப हालेलुया. பார்க்கும் பொழுது இந்த 12 பேரும் ये भारे लोग மேன்மையானவர்கள் அல்ல तो आदरणीय नहीं है. ஹalleluya हालेलुया. யாக்கோபு தன்னுடைய குமாரரை அழைத்து சொல்லும் பொழுது याकूब अपने पुत्रों को बुला के कहते समय 12 பேரில் சில பேர் உயர்த்தப்பட்டவர்கள் சில பேர் தாழ்த்தப்பட்டவர்கள் 12 लोग में कुछ लोग आदर पाए, कुछ लोग अनादर थे, சில பேர் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் சில பேர் कुछ சபிக்கப்பட்டவர்கள் लोग आशीष पाए हुए थे, कुछ लोग श्रापित थे. இப்படிதான் தன்னுடைய பிள்ளைகளை அவர் கொண்டு வந்தார் ऐसे ही अपने बच्चों को उसने लाया. ஆனா ஆண்டவர் ஆரோன் உடையில இருக்கும்படி சொல்கிறது तो आरोन के जो कपड़े जो वस्त्र में रहने के लिए परमेश्वर ने कहा 12 பேரும் ஒரே ரத்தினத்துல எழுதப்பட்டு இருக்க வேண்டும் बारह लोग एक ही मनी में लिखा जाना है, ஒரே மாதிரி எழுதப்பட்டு एक இருக்கணும் ही जैसा लिखे जाना है, அங்க ஒரு வித்தியாசம் இருக்க கூடாது कुछ भेदभाव नहीं है. அப்படினா என்ன தெரியுமா ऐसा बोला तो क्या எல்லாருமே விசேஷமானவர்கள் सब लोग विशेष है, எல்லாருமே உங்களுக்கு விசேஷமானவர்கள் தான் सारे लोग आपके लिए विशेष है. ஒரு நாளும் பட்சபாதம் இருக்க கூடாது कभी भी पक्षपात नहीं होना चाहिए. ஹalleluya हालेलुया. உலக தகப்பன் பட்சபாதத்தோடு ஆசீர்வதிச்சிருக்கலாம் एक दुनिया के एक पिता भेदभाव के साथ आशीष किया होगा, ஆனால் ஆவிக்குரிய தகப்பன் ஒரு நாளும் பட்சபாதத்தோடு இருக்க लेकिन கூடாது आत्मिक पिता कभी भी भेदभाव के साथ नहीं होना चाहिए. ஹalleluya हालेलुया. ஹalleluya हालेलुया. ஊழியம் செய்கிற தேவ பிள்ளைகள் ஒரு நாளும் யாரையும் விசேஷமாயோ யாரையும் தாழ்மையாய் பார்க்க கூடாது पर सेवा करने वाले परमेश्वर के बच्चे किसी को आदर या किसी को अनादर के रूप में नहीं देखना चाहिए. அவர்கள்தான் ஆசாரிய ஊழியத்திற்கு அழைக்கப்பட்டவர் वही याजक के सेवा के लिए बुलाए गए. எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்கணும் सबको एक ही बराबरी में देखना அதுல है. உயர்ந்தவர்கள் இருப்பாங்க தாழ்ந்தவர் இருப்பாங்க उसमें ऊंचे लोग भी हो सकते हैं, नीचे के लोग भी हो सकते அதுல हैं. கனம் பெற்றவங்க இருப்பாங்க கனவீனமானவங்க तो இருப்பாங்க आदर पाए लोग भी हो सकते हैं, अनादर भी हो सकते அதுல हैं. ஆசீர்வதிக்கப்பட்டவங்க இருப்பாங்க தரித்திரர்களும் இருப்பாங்க उसमें आशीष पाए हुए लोग हो सकते हैं, दरिद्र भी हो सकते हैं. சபையில் இருக்கிற அத்தனை பேரும் விசேஷமானவர்கள் என்கிற ஒரு நினைவு எப்பொழுதுமே
ஊழியர்களிடத்தில் இருக்க வேண்டும். कलीसिया के सारे लोग विशेष करके एक सेवक का हृदय में वो स्मरण दिलाने वाले होना चाहिए. ஹல்லேலூயா हालेलुया ஹல்லேலூயா. हालेलुया. அப்ப நாம் எல்லாம் ஒரு ஆசாரியர்கள் இருக்கிறோம் तो என்றால் हम सब एक याजक बनकर है तो நாம் எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்கப்படும். हम सबको एक ही बराबरी में देखना है ஹல்லேலூயா. और सीख लेना है. அதான் யாக்கோபு அவர்கள் எழுதும் பொழுது 2ஆம் அதிகாரத்தில் तो याकूब दूसरा अध्याय में 9ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது 9वां वचन को देखते அச்சா, समय நீங்க பட்சபாதம் உள்ளவர்களாக இருப்பீர்களானால் अगर पक्षपात करने वाले हो तो பாவம் செய்து மீறினவர்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. पाप करके दूर हट गए करके कहते हैं. ஹல்லேலூயா हालेलुया ஹல்லேலூயா. हालेलुया. அப்ப பட்சபாதம் பார்த்தோம் அப்படின்னா अगर पक्षपात किए तो ஒருவரை உயர்வாகவும் ஒருவரை தாழ்வலாகவும் பார்த்தோம் அப்படின்னா एक को ऊंचा और एक को नीचे देखें तो ஒரு ஆவிக்குரிய தகப்பன் அப்படி பார்த்தால் एक आत्मिक पिता वैसे देखे तो பாவம் செய்து மீறினவர்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. पाप किए करके कहा गया है. இந்த அதிகாரத்துல 1 இருந்து 8 வரைக்கும் நம்ம வாசித்தோம் அப்படின்னா तो ये अध्याय में 1 से 8 तक देखते समय சபையில் நடக்கிற காரியத்தை தான் அங்க சொல்லுகிறார். कलीसिया में होने वाले कार्य को बताता है. சபைக்கு வர்றாங்க ரெண்டு பேரு, कलीसिया में 2 जन आते हैं. பணக்காரன் வராங்க, ஒரு ஏழை வர்றான். जो धनवान आता है गरीब आता ஆனா है. மினுக்குள்ள வஸ்திரம் தரித்தவனுக்கு கணம் கொடுக்கறீங்க, ये चमकीले वस्त्र पहना हुआ व्यक्ति ஆனா को आप ஏழை आदर देते அற்பமா हैं. பாக்குறீங்க. अपना जो गरीब को अनादर இப்படி नीचे जानते हैं. இப்படி பட்சபாதம் பார்த்தா நீங்க பாவம் செய்றீங்க. अगर ऐसा पक्षपात किए तो आप पाप करते हैं. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. हालेलुया. அப்போ எல்லா விசுவாசிகளும் எனக்கு கொடுக்கப்பட்ட எல்லா தேவ பிள்ளைகளுமே சமமானவர்கள், விசேஷமானவர்கள். तो मुझे दिया गया हर एक विश्वासी परमेश्वर के बच्चे बराबरी है, विशेष है. இதை நினைவு கூறுவதுதான் இந்த கோமேத கற்களில் பதிக்கப்பட்ட பெயர். उसको याद दिलाना ही जो सुलेमानी मनी में खुदवा गया नाम है. ஹல்லேலூயா. हालेलुया. இதை எப்பொழுதுமே ஆசாரியர்கள் நினைவு கூற வேண்டும். ये हर समय याजक इसको याद दिलाना चाहिए. ஓகே, ஹல்லேலூயா. ஒன்று, இவர்களை நான் தேவனோடு இணைக்க வேண்டும். एक परमेश्वर का इनको मिलना चाहिए. இரண்டாவது, இவர்கள் தான் என்னுடைய ஊழியத்தின் அடையாளமாய் दूसरा இருக்கிறார்கள். यही मेरे सेवा के लिए चिन्ह है. மூன்றாவது, இவர்கள் எல்லாருமே எனக்கு விசேஷமானவர்கள். तीसरा ये सारे लोग मेरे लिए विशेष है. ஹல்லேலூயா. हालेलुया. அடுத்ததாக दूसरा இந்த கோமேத கற்களை என்ன பண்ண வேண்டும் என்றால் जो सुलेमान मनी क्या करना चाहिए. 11ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது 11 वचन में देखते समय இந்த கோமேத கற்கள் பெயர்லாம் போட்டாச்சு. ये जो सुलेमानी मनी में नाम सब डाल दिए. இந்த கோமேத கற்களை ஒரு பொன் குவளைகளில் பதிப்பாயாக. ये सोने के जो सोने में जड़वा जाना है. ஹல்லேலூயா. हालेलुया. ஒரு பொன் குவளை அப்படின்னா सोने के कानों, ஒரு சின்ன அந்த சின்ன ஒரு பாத்திரம் மாதிரி. सोने के कानों जैसा होगा. ஹல்லேலூயா. हालेलुया. அந்த உள்ள விழுந்து ஒரு பள்ளம் இருக்கணும். उसमें अंदर एक खड्डा होती है. ஹல்லேலூயா. हालेलुया. அந்த பள்ளத்திற்குள்ளாக இத பதிக்க வேண்டும். उसके कानों को अंदर इसको जड़वा देना चाहिए. இப்ப இந்த கோமேத கல் என்ன நான் சொன்னேன், ये जो सुलेमान मनी क्या करके இது कहा நினைவு मैंने? கூறுகிற கல். ये स्मरण दिलाने वाली இதை நான் पत्थर है. தேவனோடு இணைக்க வேண்டும். ये परमेश्वर से जुड़ाना है. இதுதான் எனக்கு அடையாளம். यही मेरा चिन्ह है. இவர்கள் தான் என்னுடைய ஊழியத்தில் यही விசேஷமானவர்கள். मेरे सेवा में विशेष लोग हैं. ஆனால் இவர்களை நான் என்ன செய்யணும் அப்படின்னா इनको मैं क्या करना है. ஒரு பொன் குவளையில் நான் பதித்து வைக்க வேண்டும். सोने के कानों में जड़वा देना है. இந்த பொன் என்பது நமக்கு தெரியும், ये सोना बोला तो हम जानते हैं. நம்ம சோதிக்கப்படுகிற ஒரு விசுவாசம். हम जो परीक्षा करने वाले हमारे जो एक विश्वास है. ஹல்லேலூயா. हालेलुया. ஆனால் இந்த பதிக்கப்படுகிற ஒரு அனுபவம் இருக்கிறது. ये जड़वा देने का अनुभव है. இந்த பதிக்கப்படுகிற அனுபவம் என்பது ये जड़वा देने का अनुभव क्या है. சோதிக்கப்பட்ட விசுவாசத்திலும் ஸ்திரப்படுத்துவது. जब परीक्षा पाए विश्वास उसके बाद स्थिर होना. ஹல்லேலூயா. हालेलुया. அப்ப என்ன இந்த ஆசாரியனுக்கு நினைவில் இருக்க வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுமா, ये याजक को क्या याद में रहना है. என் ஜனங்களை, मेरा लोगों को, என்னுடைய விசுவாசிகளை मेरा विश्वासियों को எப்பொழுதுமே விசுவாசத்தில் நான் ஸ்திரப்படுத்த வேண்டும். हर समय विश्वास में स्थिर करना है. ஹல்லேலூயா. हालेलुया. அவர்கள் விசுவாசத்தில் நிலைத்திருக்க वो வேண்டும். विश्वास में स्थिर होना चाहिए. அதுதான் ரொம்ப முக்கியமா இருக்கிறது. वही बहुत मुख्य कार्य है. ஹல்லேலூயா. हालेलुया. எதற்கெடுத்தாலும் விசுவாசத்தில் சோர்ந்து போயிடக்கூடாது. कभी भी विश्वास में नीचे नहीं हटना है. तक नहीं जाना है. எதற்கெடுத்தாலும் ஜனங்கள் டயர்டாகி போயிடக்கூடாது. कभी भी लोग निराश नहीं होना है. ஏன் அப்படின்னா क्यों पता है. அவர்கள் விசுவாசத்தில் நிற்கும்படியாக वो அழைக்கப்பட்டவர்கள். विश्वास में स्थिर खड़े रहने के लिए उनको बुलाए गए அத हैं. ரோமர் 14ஆம் அதிகாரத்தின் 1ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது रोमियो को 12 अध्याय उसके 1 में देखते समय விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவனை சேர்த்துக் கொள்ளுங்கள். तो विश्वास में जो निर्बल है उसे मिला लो. ஹல்லேலூயா. हालेलुया. விசுவாசத்துல பலவீனம் உள்ளவர்களை विश्वास में निर्बल लोगों சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று को आप अपनी சொல்லப்பட்டிருக்கிறது. संगति में कर लो. அப்ப நம்ம எல்லாருமே யாராவது விசுவாசத்துல குறைவா இருந்தாங்கன்னா சேர்த்துக் கொள்ளணும். अब विश्वास से कोई कमी है तो उनको अपने साथ मिला அவர்களுக்கு लेना है. விசுவாசத்தை ஊட்ட வேண்டும். तो उनको विश्वास बताना चाहिए. அத பிலிப்பியர் 1ஆம் அதிகாரத்தின் 27ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது फिलिप्पी पहला अध्याय उसके 27 वचन में देखते பவுல் समय அப்போஸ்தலன் இப்படியாய் சொல்லுகிறார், प्रेरित पौलुस इस तरह कहता நான் है, வந்து உங்களை கண்டாலும் मैं आके आपको देखा तो भी, நான் வராமல் இருந்தாலும் मैं अगर न आया तो நீங்கள் ஒரே ஆவியில் உறுதியாய் நின்று अब एक ही आत्मा में स्थिर होकर ஒரே ஆத்துமாவினாலே சுவிசேஷத்தின் விசுவாசத்திற்காக கூட
கூட போராடி तो एक ही आत्मा से विश्वास सुसमाचार के लिए आप संघर्ष कर कर எதிர்க்கிறவர்களால் ஒன்றிலும் மறலாதிருக்கிறீர்கள் என்று जो विरोध करते हैं उनसे कोई नहीं डरना உங்களை चाहिए। குறித்து நான் கேள்விப்பட வேண்டும். आपके बारे में मैं सुनना चाहिए। இங்கு ஒரு காரியத்தை அவர் தெளிவாக சொல்லுகிறார். एक कार्य में इधर अपने ठीक से बताता நீங்க है விசுவாசத்துல ஸ்திரமா நிக்கணும். आप विश्वास में स्थिर होना चाहिए। உங்களை எதிர்க்கிறவங்க சொல்லணும் आपके विरोध करने वाले कहना இவங்க चाहिए சோர்ந்து போக மாட்டாங்க. ये कभी निराश नहीं होते हैं, இவங்க ஒரு நாள் விசுவாசத்தை விட மாட்டாங்க कभी भी विश्वास को नहीं छोड़ते हैं। அப்படின்னு சொல்லணும். वैसे कहना है, ஆனா எப்போ சொல்லணும் தெரியுமா? कभी कहना है நான் வந்து உங்களை பார்த்தாலும் मैं आके आपको देखा तो, நான் வராவிட்டாலும் मैं नहीं आया तो நீங்கள் भी விசுவாசத்துல உறுதியா आप இருக்கணும். विश्वास में स्थिर रहना चाहिए। அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா. हालेलुया। சில விசுவாசிங்க இருக்கிறாங்க, कुछ विश्वासी है சின்ன தலைவலிக்கு கூட छोटा सा सिर दर्द के लिए யாராவது ஒருத்தரும் ஜெபம் பண்ணுவாங்க. भी कोई ना कोई आके प्रार्थना करना ஒரு है। தலைவலியை போக்குற விசுவாசம் கூட நம்மட்ட இல்லையா? एक सिर दर्द को दूर भगाने के विश्वास भी हमारे अंदर नहीं किया। அல்லேலூயா. हालेलुया। ஒரு பெரிய ஓகே வியாதியில மாட்டிட்டாங்க அல்லது ஏதோ பிரச்சனையில இருக்கிறாங்க, एक बड़ा एक बीमारी में पड़ गए या विपत्ति में है, ஊழியர்களோ மூப்பர்களோ விசுவாசிகளோ போய் அவரை திடப்படுத்துவது அவசியம். वो जो सेवक विश्वासी या जो बुजुर्ग जाके उनका दाढ़ देना अवश्य है। ஆனால் சின்ன சின்ன காரியத்திற்கும் விசுவாசம் இல்லாமல் இருப்பது எப்படி? छोटा छोटा कार्य के लिए विश्वास नहीं होता क्या? பவுல் அப்போஸ்தலர் சொல்லுகிறார், நான் வந்தாலும் வராட்டாலும் நீங்க விசுவாசத்துல உறுதியா இருக்கணும். प्रेरित पौल कहता मैं ना आया नहीं आया तो भी आप विश्वास में स्थिर रहना चाहिए। அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா. हालेलुया। எப்ப பார்த்தாலும் அவங்க வந்து எனக்கு தீர்க்க தரிசனம் சொல்லணும், कभी भी देखो वो आके मेरे भविष्यवाणी करना है, எனக்காக ஜெபிக்கணும், मेरे लिए प्रार्थना करना है, அப்படி அல்ல. वैसा नहीं। உங்களுக்கு ஜெப குறை வரும் பொழுது ஜெப வீரர்கள் தேவைதான். आपके प्रार्थना कमी आते समय प्रार्थना वीर की जरूरत है। நீங்கள் வாழ்க்கையில் போராட்டங்களை அளவுக்கு மீறி நீங்கள் உங்களுக்கு வரும் பொழுது जब आपके जीवन में परिश्रम भाग से ज्यादा आते समय அப்பொழுது விசுவாசத்தை ஸ்திரப்படுத்துவதற்கு ஊழியர்களோ விசுவாச பிள்ளைகளோ அவசியம்தான். तभी विश्वास को स्थिर करने के लिए सेवक या विश्वासी के बच्चे अवश्य है। ஆனால் அதே வேளையில் उसी समय में எல்லா நேரத்திலும் हर समय में நீங்கள் ஊழியர்களை எதிர்பார்க்கவும் முடியாது கூடாது. आप सेवक को आप सेवक के लिए आप बात जो नहीं सकते वो नहीं होता। அல்லேலூயா. हालेलुया। அதான் பவுல் அங்க சொல்லுகிறார், इसीलिए प्रेरित पौल कहता நான் है உங்களை வந்து பார்த்தாலும் சரி, मैं आपको आके देखा நான் तो भी வந்து सही, பார்க்காட்டாலும் சரி, नहीं देखा तो भी நீங்க चलेगा। விசுவாசத்துல போராடிக்கிட்டே இருங்க. आप विश्वास में संघर्ष करते रहना है। அல்லேலூயா. हालेलुया। யார் வந்தா யார் வரலன்னு கவலைப்படக்கூடாது. कौन आया कौन नहीं आया करके आप चिंता नहीं करना है। உங்களுக்குள் கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறார், आपके अंदर परमेश्वर पवित्र आत्मा है, உங்களுக்குள் அபிஷேகம் இருக்கிறது. आपके लिए अभिषेक है। அந்த அபிஷேகத்தில் விசுவாசத்தில் போராடுங்க. वो अभिषेक के साथ विश्वास में संघर्ष कीजिए। கர்த்தர் சூழ்நிலைகளை மாற்றுவார். परमेश्वर स्थितियों को बदल डालेगा। அல்லேலூயா. हालेलुया। அந்த கொலோசியர் 2 அதிகாரத்தின் 7 வசனத்தில் இப்படியாய் சொல்லுகிறார், कोलोसे दूसरा अध्याय 7 वचन में इस तरह कहती है, நீங்கள் போதிக்கப்பட்டபடியே आप जैसे सिखाए गए விசுவாசத்தில் உறுதிப்படுத்து तो विश्वास में स्थिर होकर ஸ்தோத்திரத்தோட பெருகுவீர்களாக. स्तुति में बढ़ते रहो। போதிக்கப்பட்டபடி जो जैसे सिखाए गए। அல்லேலூயா. हालेलुया। நான் தான் சொன்னேன், இந்த ஆசாரியன் ஒரு நினைவு இருக்கணும். என்ன தெரியுமா? याजक को याद रहना चाहिए। क्या पता நான் है, போதிக்கிற வசனம் என் ஜனங்களை விசுவாசத்தில் ஸ்திரப்படுத்த मैं जो வேண்டும். सिखाते हैं वचन लोगों को विश्वास में स्थिर करना है। அல்லேலூயா. हालेलुया। என் ஜனங்களை விசுவாசத்தில் அப்படியே நிலைத்திருக்க வைக்க வேண்டும். आज लोगों को मेरा लोगों को विश्वास में स्थिर खड़ा करना பெருமழை चाहिए। அடிச்சாலும் சரி, कितना भी आंधी आने दो, புயல் வந்தாலும் சரி, कितना भी तूफान आने दो, என் ஜனங்கள் விசுவாசத்தை விட்டு தளர மாட்டார்கள். मेरा जो लोग है विश्वास से कभी नहीं हटेंगे। ஏனா கண்மலையாம் கிறிஸ்து மீது நான் அவர்களை கட்டி இருக்கிறேன். क्योंकि जो चट्टान नामक यीशु मसीह का पर उनको मैं बांधा हूँ। அல்லேலூயா. हालेलुया। ஆசாரியருடைய நினைவில் இருக்க வேண்டியது. याजक का याद में ये होना चाहिए। அப்ப இது வந்து விசுவாசிகளை விசுவாசத்தில் உறுதிப்படுத்த வேண்டும். विश्वास में विश्वासियों को विश्वास में स्थिर करना चाहिए। அல்லேலூயா. हालेलुया। கடைசியா ஒன்று சொல்லி முடிக்கிறேன். आखिर में कहकर खत्म करता हूँ। அடுத்ததாக இதை தன்னுடைய தோளில் சுமந்து கொண்டு செல்கிறார். दूसरा ये अपना कंधों में उठाकर चलता है। அல்லேலூயா. हालेलुया। இந்த தோளில் சுமப்பது என்பது ये कंधे में उठाने बोलो तो ஒரு கரிசனையை காட்டுகிறது. एक दया को दिखाती है। ஒரு தகப்பன் பிள்ளை மீது வைக்கிற ஒரு கரிசனை. एक पिता अपने बच्चों को रखने वाली दया है। அல்லேலூயா. हालेलुया। உபாகமம் 1 அதிகாரம் 31 வசனத்தை பார்க்கும் பொழுது अब व्यवस्थावरण उसका 131 1:31 में देखते समय ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல एक मनुष्य अपना बेटे को जैसे उठा के ले நீங்கள் जाता இவ்விடம் है, வருகிற வரைக்கும் நடந்து எல்லா வழியிலும் உங்களை சுமந்து கொண்டு வந்து यहाँ आने तक हर जगह पे हर मार्ग में आपको उठाकर लेकर आया। அல்லேலூயா. हालेलुया। பாசார்கள் எப்பொழுதுமே याजक लोग हर समय எல்லாரையும் सारे लोगों को தன் சொந்த பிள்ளைகளை போல நேசிக்க வேண்டும். अपने खुद के बच्चे के जैसा प्रेम रख करना चाहिए। ஒரே மாதிரி கரிசனையோடும் கவனிக்க வேண்டும். तो हर एक अपना दया के साथ उनको पूछताछ करना ரெண்டு चाहिए। பேருமே உன் தோள்ல தான் இருக்கணும். दोनों जन तेरे कंधे पे होना चाहिए। ரெண்டு கோமேத கல்லூரி தோள்ல தான் இருக்கிறது. दोनों सुलेमानी पत्थर तेरा कंधों में है। 12 நாமங்களும் தோள்ல தான் இருக்கிறது. 12 नाम तेरे அப்பனா कंधों में है। இஸ்ரவேலின் சகல கோத்திரமும் உன்னுடைய தோள்ல தான் இருக்கிறது. इस्राएल के सारे गोत्र तेरे कंधों पे है। பாசார்கள் எப்பொழுதுமே याजक हर समय ஒரு ஆவிக்குரிய தகப்பனாய் கரிசனையோடு நடந்து கொள்ள जो வேண்டும். आत्मिक दया के साथ चलना चाहिए। சோ இதுதான் ஏபோத் என்கிற உடை.
यही एबोत नामक वस्त्र है। ஹல்லேலூயா. हालेलुया। So, அப்போ இந்த ஏபோத் என்கிற உடையை குறித்து एबोत के नामक वस्त्र के बारे में நாம் சில காரியங்களை தியானித்து இருக்கிறோம். हम कुछ चीजों को अध्ययन किए हैं। So, இன்றைக்கு நாம் தியானித்தது ஒன்று மேலான அனுபவத்தில் இணைக்கப்பட एक வேண்டும். ऊपरी अनुभव के साथ मिले रहना चाहिए। இரண்டாவது உண்மை என்கிற கட்சியை எப்பொழுது கட்டி இருக்க मुझे வேண்டும். सच्चा नामक पटुका को बांधा रहना चाहिए। மூன்றாவது இந்த கோமதை கற்களை போல நாம் தேவ பிள்ளைகளை தேவனோடு இணைக்க வேண்டும். दूसरा सुलेमानी पत्थर के जैसा लोगों को परमेश्वर जुड़ाना चाहिए। அடுத்ததாக இவர்களே என்னுடைய ஊழியத்தின் அடையாளமாய் இருக்கிறார்கள். यही मेरा सेवा के लिए चिन्ह बनकर है। அடுத்ததாக எல்லாருமே எனக்கு சமமானவர்கள், விசேஷமானவர்கள். सारे लोग उसके बाद मेरा बराबरी है, विशेष है। அல்லேலூயா. அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது उसके बाद हम देखते समय எல்லாரையுமே விசுவாசத்தில் நிலைத்திருக்க வைக்க வேண்டும். सारे लोगों को विश्वास में स्थिर करना है। கடைசியாக आखिरी में நம்மிடத்தில் கொடுக்கப்பட்ட எல்லாருமே நம்முடைய சொந்த பிள்ளைகளை போல கரிசனையோடு பார்க்க வேண்டும். हमारे पास दिया गया सारे बच्चों को एक दया के साथ देखना So, இந்த चाहिए। ஏபோத் உடையை அணியும் பொழுது ஏபோத் ஆசாரியன் இதை எப்பொழுதுமே மைண்ட்ல வச்சிருக்கணும். एबोत का वस्त्र पहनते समय याजक हर समय याद में रखना So, चाहिए। அப்படியே நீங்களும் நானும் நம்முடைய நினைவில் வைத்துக்கொண்டு वैसे ஊழியங்களில் செயல்படுவோம். वैसे आप और हम ये सेवा में याद कर कर सेवा में चलना चाहिए। So, கர்த்தருக்கு சுத்தமா இருந்தால் வருகிற வாரத்தில் அடுத்த உடையை குறித்து நாம் தியானிக்கலாம். तो परमेश्वर की इच्छा हो तो अगले हफ्ते परमेश्वर के दूसरा वस्त्र के बारे में अध्ययन करेंगे। So, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर आपको आशीष करेगा। ஆமென். आमीन। Praise the Lord. நம்ம எல்லாம் எழும்பி நின்று थोड़ा हम खड़े हो जाएंगे। கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுக்க போகிறோம். परमेश्वर अर्पण करने वाले हैं। கேட்ட வசனத்தை வைத்து वचन को सुना के अनुसार क्वेश्चन இல்லையா? சரி, ஓகே. ஸ்தோத்திரிக்கிறோம் நாம் கேட்ட சத்தியத்தின்படி. हम जो सुने उस सत्य के अनुसार So, இந்த நாளில் கூட ये दिनों में भी ஏபோத் என்கிற ஆசாரியனுடைய உடையை குறித்து நாம் தியானித்திருக்கிறோம். एबोत नामक याजक के वस्त्र के बारे में अध्ययन किए। இந்த ஏபோத் என்பதை ये एबोत मतलब அப்பா நாங்கள் மேலான அனுபவத்தில் இருக்கணும்பா. हम ऊंचे अनुभव में होना चाहिए। நாங்கள் எவ்வளவு தேவ மகிமையை பெற்றிருந்தாலும், हम कितने भी महिमा आपकी महिमा को पाए हो சத்தத்தை तो भी, கேட்டிருந்தாலும், आवाज के सुने हो तो भी, கிருபையை பெற்றிருந்தாலும், अनुग्रह को पाए हो तो भी, தேவ அன்பை பெற்றிருந்தாலும், परमेश्वर प्रेम को पाए हो तो भी, நாங்கள் அவருடைய பரிசுத்தத்தில் இருந்தாலும், हम उनके आपके पवित्रता में हो तो மகிமையை भी, வெளிப்படுத்துகிற இருந்தாலும், महिमा को प्रकट करने वाले हो तो भी, நாங்கள் எல்லாவற்றிலும் தகப்பனே हम सारे चीजों में पिता நாங்கள் மேலான அனுபவத்தில் இணைக்கப்பட்டு இருக்க हम வேண்டும். स्वर्गीय अनुभव के साथ जुड़े रहना அப்படி चाहिए। இணைக்கப்பட்டிருந்து ऐसे जुड़े रहेंगे तो நாம் உண்மையுள்ளவர்களாய் இருந்தால் हम सच्चा रहेंगे तो அந்த வஸ்திரம் நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுதுமே நிலைத்திருக்கிறதா இருக்கும். जो हमारे उसके वो जो वस्त्र हमारे जीवन में हर समय स्थिर அப்படி रहती எங்கள் है। ஒவ்வொருவரையும் மாற்றுவீராக वैसे हम தகப்பனே. हर लोगों को बदल दीजिए। ஆமெனப்பா. நாங்கள் ஒவ்வொருவரும் हम हर एक लोग இந்த நினைவுகூர்கிற கல்லை போல இருக்கு. ये स्मरण दिलाने पत्थर के अनुसार होना चाहिए। ஆமெனப்பா. நாங்கள் ஜனங்களை தேவனோடு இணைக்க வேண்டும். हम लोगों को परमेश्वर के साथ जुड़ाना है, எங்களோடு அல்ல, हमारे साथ नहीं, மற்ற விதத்தில் அல்ல, दूसरे रीति से நாங்கள் नहीं, எப்பொழுதுமே தேவனோடு இணைக்கிற ஒரு ஊழியத்தை செய்ய हम வேண்டும். परमेश्वर के साथ जुड़ाने वाला एक सेवा को करना இழந்து चाहिए। போன ஏதேனின் அனுபவத்தை நாங்கள் பரலோகத்தில் கொடுக்கிறவர்களாய் இருக்க जो வேண்டும். खोए गए एदेन के अनुभव के स्वर्ग में देने लायक हम होना चाहिए। இவர்கள் எல்லாருமே என்னுடைய ஊழியத்தின் அடையாளங்களாய் இருக்கிறார்கள் ये அப்பா. सारे लोग मेरे सेवा के लिए चिन्ह बनकर है। அவர்கள் ஒவ்வொருவரும் புகழ்ச்சியாய் மாற வேண்டும். हर एक लोग आदरणीय बनना चाहिए। நாங்கள் அவர்களுக்கு புகழ்ச்சியாகவும், हम उनके लिए आदर, அவர்கள் எங்களுக்கு वो புகழ்ச்சியாகவும் हमारे लिए आदरणीय बनना உம்முடைய चाहिए। வருகையில் நிற்க உதவி செய்வீராக आपके आगमन में தகப்பனே. स्थिर खड़े रहने के लिए मदद ஒரு कीजिए। நாளும் இகழ்ச்சி உண்டாக்குகிறவர்களாய் இருக்கக்கூடாது, अपमान दिलाने वाले नहीं, அவமானம் உண்டாக்குகிறவர்களாய் अपमान இருக்கக்கூடாது. दिलाने वाले नहीं, கர்த்தர் அப்படிப்பட்ட கிரியைகளை சபையிலிருந்து அகற்றி போடுவீராக वैसे क्रिया को தகப்பனே. कलीसिया से हटा दो परमेश्वर। ஆரோனுடைய வாழ்க்கையில் அவமானத்தை உண்டாக்குகிற சில காரியங்கள் நடந்தது. तो हारून के जीवन में अपमानित कुछ कार्य हुआ, ஆனால் அதை எல்லாம் உம்முடைய கிருபையினால் அகற்றி மகிமையான ஊழியத்தை செயல்படுத்தினீர். वो आपके करुणा से हटाकर महिमा रूपी सेवा करने के लिए मदद किया। அப்படி எந்த ஒரு காரியங்களும் நாங்கள் தேவனுக்கு இழிவை உண்டாக்குற காரியங்கள் செய்யாதபடி கர்த்தர் பாதுகாப்பீராக. ऐसे कुछ भी कार्य परमेश्वर को अनादर देने वाली जो निंदा करने वाले कार्य को हम नहीं करना எல்லாருமே चाहिए। விசேஷமானவர்கள் அப்பா. सारे लोग विशेष है, எல்லாருமே சமமானவர்கள். सारे लोग बराबरी से हैं। நாங்கள் எந்த ஒரு பட்சபாதம் இல்லாதபடிக்கு कोई भी भेदभाव नहीं करना चाहिए। ஒவ்வொருவரையும் தங்களில் மேன்மேலுள்ளவர்களாய் பார்க்க நீர் உதவி हर एक செய்வீராக. लोगों को हमसे बढ़कर आदरणीय दिखना चाहिए। எங்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த கிருபைகளை பெருகச் செய்வீராக वो தகப்பனே. अनुग्रह का हर एक लोगों अंदर भर दीजिए। விசுவாசத்தில் ஸ்திரப்படுத்த வேண்டும் தகப்பனே. विश्वास में स्थिर करना चाहिए। நீங்கள் வந்தாலும் வராவிட்டாலும் விசுவாசத்தில் நிலைத்திருக்கிறவர்களை கொடுப்பீராக. तो आप आए तो नहीं आए तो भी विश्वास में स्थिर खड़े रहने वाला बनकर அப்படிப்பட்ட रहना चाहिए। போதகத்தினால் எங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்த உதவி செய்வீராக. ऐसे संदेश से हम हर एक को भर दीजिए। ஆமென் அப்பா. இன்னைக்கு அப்படிப்பட்ட விசுவாசமுள்ள வார்த்தைகளை எங்கள் ஜனங்களுக்கு அதிகமாய் பேச உதவி செய்வீராக तो தகப்பனே. ऐसा एक विश्वास भरा हुआ शब्दों को प्रचार करने के लिए बताने के लिए मदद कीजिए। தகப்பனை போல கரிசனை உள்ளவர்களாய், एक पिता के जैसा एक प्यार, ஜனங்களை கவனமாய் பார்க்கிறவர்களாய் तो लोगों को ध्यान से देखने நாங்கள் वाले மாற உதவி செய்வீராக हम தகப்பனே. ऐसे बदलने के लिए मदद कीजिए। நாங்கள் ஒருவருக்கு ஒருவருடைய பாரங்களை சுமக்க நீர் எங்களுக்கு உதவி एक செய்வீராக. दूसरे के बोझ उठाने लगा हम बदल दीजिए। சேபனக்காய் மக நன்றி ऐसा செலுத்துகிறோம் करने के लिए பிதாவே. आपको धन्यवाद देते हैं। இந்த வசனத்தின்படி ये वचन के अनुसार நாங்கள் ஒவ்வொருவரும் வாழணும் தகப்பனே. हम हर एक को वैसे बदलना है। ஆமென் அப்பா. இது விசுவாசிகளுக்கும் ஊழியக்காரர்களுக்கும் உரிய வார்த்தையா ये இருக்கிறது. विश्वासी और सेवक के लिए जो वचन है। நாங்கள் ஒவ்வொருவரும் ஒரு ஆசாரியர் நம்முடைய சமூகத்தில் நிற்க உதவி हर एक செய்வீராக. लोग याजक के तौर में आपके सामने खड़े இந்த होना வசனத்தை चाहिए। கேட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் இந்த வசனத்தின்படி வாழ உதவி செய்யும். वचन की सुना हर एक लोग वचन के अनुसार जीने के लिए मदद பெரிய कीजिए। காரியங்களை செய்வீராக. बड़ा कार्य को कीजिए। நிச்சயமாய் நாளை எங்க ஊழிய
ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. विशेष रूप से हम सेवा के लिए प्रार्थना करते हैं, ஆசிரியை பலப்படுத்துவீராக. उनको बल दीजिए, கால்களை மறுபடியும் ஆமெனப்பா திடப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவீராக तो தகப்பனே. पैरों को फिर से स्थिर करके बल देकर खड़ा कीजिए, சபையார் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. कलीसिया के हर एक लोगों को आशीष कीजिए, தொடர்ந்து மகிமையான ஊழியங்கள் நடக்க உதவி तो செய்யும். लगातार महिमा रूपी सेवा होने के लिए मदद உம்முடைய कीजिए, நாமம் மாத்திரம் உயர்ந்திருக்கட்டும். सिर्फ आपके नाम की ऊंचा होने எங்களை दो, மட்டும் தரை மட்டும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். हमें पृथ्वी से झुकाकर हम आपको दंडवत करते हैं, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். यीशु के नाम से प्रार्थना करते எங்கள் हैं, ஜீவனுள்ள நல்ல பிதாவே. हमारे जीवित परमेश्वर।